ஹை டியர், டுடே வந்துட்டு ஜிம்னாக்கு தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னா டைட்டில் ரொம்ப பெருசுங்க டியர். ஸோ தமிழில் போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரி, ஓகே, நான் டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகிறேன். ஒரு குட்டி இன்ட்ரோ என்ன அப்படின்னா, ஜிமின் வந்துட்டு அந்த ஊர்லேயே பெரிய லாயர், ஓகேங்களா. ஸோ அந்த கண்ட்ரிலே ஒரு நம்பர் 1 ஃபேமஸ் லாயர். அட் த சேம் டைம் நீங்கள் அவரோட அசிஸ்டன்ட். ஆனால் அப்படியே ஆப்போசிட். எப்படின்னா அவர் வந்துட்டு செம்ம ப்ரில்லியன்ட், செம்ம டேலண்டட் பர்சன். ஆனால் நீங்கள் ஒரு டம்ப், ஓகேவா. ஸோ அவர் வந்துட்டு எப்படி சொல்கிறது, நீங்கள் வந்துட்டு ஒரு டம்ப் அசிஸ்டன்ட், அவர் வந்துட்டு செம்ம ஃபேமஸான லாயர், செம்ம டேலண்டட். ஓகே டே, இதுதான் ஸ்டோரியோட இன்ட்ரோ. ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங்கில் ஆஃபீஸில் நீங்கள் தான். ஸோ எப்படின்னா அந்த ஃபைல் தூக்கி எங்கே போடுறது, இந்த ஃபைலை தூக்கி அங்கே போடுறது, மாற்றி மாற்றி பிளா பிளா பிளா. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு அவ்வளோ கோவம் வர. ஸோ தூக்கி பொத்துன்னு போட்டுட்டு இருக்கிறீங்க. ஐயோ, கேமரா வேறு இருக்கே, ஆ இந்த கேமரா முதல்ல உடச்சிடணும் அப்படிங்கிற வேறு ஒரு மாதிரி அப்படின்னு வேறு ஒரு மைண்ட் தாட் போயிட்டுருக்குது. ஸோ என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய வேலை ஜிம்மின் வைக்கிறாராம். ஸோ உங்களுக்கு கடுப்பாகுது. வந்துடுவான் ஆடிட்டு, சும்மா அந்த வேலையை பண்ணி இந்த வேலையை பண்ணி, இங்கே இருக்கிற ஃபைல் தூக்கி அங்கே வைக்க சொல்கிறான், அங்கே இருக்கிற ஃபைல் தூக்கி இங்கே வைக்கவே சொல்கிறான். அதுக்கு பார்த்து முட்டை பேசாமல் குடோன்லேயே இருந்துருக்கலாமே குமார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சும்மா மாற்றி மாற்றி வச்சுட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகுது. ஏன்னா வந்துட்டு இதெல்லாம் ஒரு வேலையா, நான் ஒரு எப்படி சொல்கிறது, நான் ஒரு ஜூனியர் லாயர், எனக்கு ஒரு கேஸை கொடுத்து இதை பாருமா, இப்படியெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரிலாம் வந்துட்டு லீட் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுக்க விட்டு போட்டு பயிரை தூக்கி வை, குப்பையை அடிச்சு வை, கேபினை கூட்டு பேருக்கு, ஐயோ இங்கே என்ன நம்மளுக்கு ஆயா வேலை பார்க்க வந்துருக்கேனா அப்படின்னு கண்டபடி பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஸோ இப்போ ஜிமின் வந்துட்டு அந்த கேபினுக்குள்ள, ஸோ கேபின் வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டு வராரு. அது வந்துட்டு இந்த பிளாக் கலர் கோட்டில் லாயர் கோட்டுக்குள்ள. ஸோ அதெல்லாம் போட்டுட்டு அப்படியே வராரு. நீங்களும் அப்படி பார்க்குறீங்க, என்ன பேசிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு கேட்குறாரு. உனதான் பேசிட்டு இருக்கிற, வேற யாரு பேசுவா, அறிவு இருக்காடா. ஒரு லாயர், அதாவது ஒரு ஜூனியர் லாயரை கரெக்டாக வேலை வாங்க தெரியாமல் கூட்டி விடு, பெருக்கி விடு, மாப் போட்டு விடு, அதை போட்டு விடு, தொடச்சி விடு, தூசி தட்டு, இதெல்லாம் வேலை வாங்கிட்டு இருக்கிற, உனக்கு அறிவே இல்லையா. நான் வந்துட்டு இது மாதிரி கூட்டி போயிருக்கதான் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சுனா, உங்ககிட்ட போய் லாயரை வந்த பார்த்தியா என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி, அதாவது உங்ககிட்ட போய் அசிஸ்டண்ட்டாக வந்த பார்த்தியா என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கிறீங்க. என்ன பேசிட்டு இருக்கிற நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்கிறீங்க. அறிவு கட்ட கூமுட்டை போடா, நீ பெரிய லாயரா, ஃபேமஸான லாயரா, ஆனால் யாருக்கு தெரியும், சரியான மக்கு, நீ சரியான மக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அப்படியே வந்துட்டு இப்போ தான் ஒரு டக்குன்னு ஒரு சவுண்ட் கேட்குது. அப்படியே நீங்கள் டக்குன்னு பிளிஞ்ச் ஆகும், சொல்ல மாதிரி பிளிஞ்ச் ஆகிட்டு பார்க்குறீங்க. ஜிமின் ஆக்சுவலாக இப்போ தான் கேபின் ஓப்பன் பண்ணிட்டு வராரு. இன்ன வரைக்கும் நீங்கள் மேடம் ஜிம்மில் இருந்திருப்பீங்க போல. நல்ல கனவா, நல்ல வேலை, காது கேட்டு கொண்டிருப்பானே, சம்பள பாக்கி வேறு இருக்குது, வயனே மூடு வாயே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆனால் மூஞ்சி உருந்தா இருக்குது. ஸோ ஜிமின் அப்படியே வந்துட்டு ஒரு இடத்த பார்த்துட்டே இருக்காரு. நீங்களும் பார்க்குறீங்க, என்னத்தை பார்த்துருக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா காஃபி கப்பில் ஈ வச்சுட்டு இருக்குது. ஸோ ஈலாம் வந்துட்டு உட்காந்து போயிட்டு இருக்குது. அப்படி பார்க்குறீங்க, ஆத்தாடி ஐயோ இதை வேறு கழுவி வைக்கல இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எடுத்துடுறீங்க. ஸோ ஜிம் அப்படி முறைச்சிட்டு நிற்கிறாரு. நீங்களும் சாரி சார், அது வந்துட்டு கொஞ்சம் மற்ற வேலைலாம் இருந்துச்சா அதான் அப்படின்னு சொல்லுறீங்க. அவருக்கு கடுப்பாகுது. ஏன் குடிச்சோன்னு கழுவி வைக்க தெரியாதா உனக்கு, இதை நான் வந்து உனக்கு கழுவி தரணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை நானும் கழுவிக்கிறேன் சார், அதுக்கே இப்படி காலங்கத்தில் வந்தது வல்லுன்னு விளையாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த காஃபி கப்பை போயிட்டு வெளில கழுவிட்டு இருக்கிறீங்க. அதுவும் அவ்வளோ கோவம். ஆமாம், இந்த காஃபி கப்பை கொஞ்சம் லேட்டாக கழுவுனா இவங்க அப்பா வீட்டு சொத்தாக குறைஞ்சி போயிடும். வந்துட்டான் எப்போ பார்த்தாலும் வேலைன்னு. கொஞ்சமாவது நமக்கு வந்துட்டு ஏதாவது கேஸ் கொடுக்குறானா, சரியான சுயநலம் முடிச்சுவேன், அதனால தான் இவன் வந்துட்டு ஃபேமஸாக இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. முனகிட்டே தான் வேலை செய்கிறீங்க. ஒரு வழியாக அந்த கப்பெல்லாம் கழுவி முடிச்சுட்டு அப்படியே தும்முன்னு அப்படியே ஒரு மாதிரி கோவத்தில் அந்த மாதிரி திப்பு நடப்பல. ஸோ அந்த மாதிரி தான் நடந்து உள்ளே வரீங்க. ஸோ உள்ளே வரும்போது அப்படியே பயமாச்சு. மேடம் அப்படியே சைலண்டாக தான் உள்ள வந்து நிற்கிறீங்க. என்ன நின்றுருக்குற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது வந்து சார் அப்படின்னு சொல்லவும், க்ளீன் பண்ணு அப்படிங்கிறாரு. திரும்ப கப்பலை வச்சுட்டு மறுபடியும் க்ளீன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு அப்படியே வந்துட்டு எல்லாத்தையும் போய்ட்டு க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ தூசியெல்லாம் வேறு அப்படியே தட்டிட்டு இருக்கிறீங்க. டெய்லி க்ளீன் பண்ணுறதானே, அப்புறம் இவ்வளோ தூசி வருது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எனக்கு கேட்டால் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு மைண்டுக்குள்ளே தான், வெளியெல்லாம் இல்லை. ஸோ நீங்கள் வெளியே சொல்கிறப்போ, சார் அது வந்துட்டு கொஞ்சம் ரொம்பவே ரோட் சைடில் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, அதனால நிறைய தூசி வருது அப்படின்னு. ஆஹா, சரி, ஓகே, முதல்ல காலையில் எனக்கு முன்னே வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு நான் வந்ததுக்கப்புறம் இந்த வேலை பண்ணிட்டு இருக்காது, ஓகேவா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஆமாம், நீ வந்ததுக்கப்புறம் நான் இந்த வேலை பண்ணிட்டு இருக்கிறனால நீ எனக்கு கொடுக்க வேண்டிய கேஸ் அப்படியே ஸ்டாப் ஆகுது பாரு, எப்படி இருந்தாலும் சாயந்தரம் இதே வேலை தானே பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு மறுபடியும் தொடச்சிட்டு இருக்கிறீங்க. ஸோ இன்னைக்கு வந்துட்டு க்ளீன் பண்ணி முடிச்சிட்டிங்க சீக்கிரமா. சார் முடிச்சுட்டேன். சரி, ஓகே, உட்கார் அப்படிங்கிறாரு. நீங்களும் உட்காடுறீங்க. அடுத்து எதை துடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துட்டு இருக்கிறீங்க. ஜிமின் வந்துட்டு ஏதோ ஒரு ஃபைலை பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் அப்படி சும்மாவே தான் உட்காந்துருக்கிறீங்க, காலாட்டிட்டு அங்கே இங்கே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவர் பார்க்குறாரு. நீங்களும் அப்படி வேடிக்கை பார்த்துட்டு ஏ வயன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. நீங்கள் சார் அப்படின்ட்டு எந்திரிக்கிறீங்க. என்ன பண்ணியிருக்க நீ, அது வந்து சார் நான் அப்படின்னு சொல்லவும், என்ன கொஞ்சம் கூட உனக்கு பொறுப்பே இல்லை, இவ்வளோ கேஸ் ஃபைல் இருக்குது, எவ்வளோ இது பெண்டிங் இருக்குது, ஏதாவது எடுத்து பார்க்குறியா, சும்மா கால் ஆட்டிட்டு சும்மா வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்குற அப்படின்னு கேட்குறாரு. நீ சொன்னாதானடா நான் பார்க்கறதுக்கு அப்படிங்கிற மாதிரி. இல்லை சார் நீங்கள் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்கிறீங்க. ஓ, மேடம்க்கு நான் எல்லாமே வந்துட்டு சொன்னாதான் செய்வீங்களா, நீங்கள் வேலைக்கு வந்து எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு.
வருஷக்கணக்காச்சே, 2 வருஷமா உங்கள்கிட்ட தானே வேலை கொட்டி அதாவது குப்பை கொட்டிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க. அது மைண்டுக்குள்ளே தான். ஸோ அப்படியே நிற்கவும் ஜிமின் வந்துட்டு 2 வருஷமா சும்மா வெட்டியா வந்து குப்பை தொடச்சிட்டு போயிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்றாரு. நான் நல்லா துடைக்கிறேன், நீ நல்லா துடைக்க வச்ச அப்படிங்கிற மாதிரி மைண்ட் வாய்ஸ். அவர் பேசுறதுக்கெல்லாம் எதுக்கு அப்படி பேசுறீங்க, ஆனால் மைண்ட் வாய்ஸ் மட்டும்தான். ஸோ திரும்ப ஜிமின் வந்துட்டு ம் சும்மா உனக்கு வந்துட்டு எதுக்கு நீ லாயருக்கு படிச்சேன்னு சத்தியமா எனக்கு தெரியல வயன். நீ இந்த தூசி தட்டிட்டு குப்பெல்லாம் அப்படியே பெருக்கிட்டு கூட்டிட்டு தொடச்சிட்டு இதுக்கு தான் லாக்கி, இதுக்கு எதுக்கும் அப்போ நான் அவ்வளோ படிக்க வச்சான்னு தெரியல அப்படின்னு சொல்லவும், சார் இங்க பாருங்க என் அப்பா பத்தி மரியாதைலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்றீங்க. இது கூட கோவம் வருதோ, இவ்வளோ நான் பேசினல வாய் திறக்க மாட்டேன் அப்படின்னு கேட்குறாரு. அது வந்து நான் என்ன சொல்றது அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே அதான் அந்த ஃபைல் எடுத்து பாரு அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குது, 2 வருஷம் கழிச்சு ஒரு ஃபைல் எடுத்து பாருன்னு சொல்லி அவர் ஃபைலேருந்து வந்திருக்கல. ஏன்னா 2 வருஷமே ஒரு ஃபைல் கூட உங்க கையில கொடுத்தே இருக்க மாட்டாரு. ஏன் அப்படின்னா ஒரு வேலை கொடுத்தாரு அப்படின்னா அப்படியே எசகுஸ்காக தான் பண்ணுவீங்க. எப்படின்னா இதை தொடர்ந்து சொன்னா கூட போட்டு ஏதாவது உடச்சிருவீங்க. ஸோ நாள் ஃபுல்லாக அதை வந்துட்டு க்ளீன் பண்ணுறது, துடைக்கிறது, உடைக்கிறது இதுலேயே போயிடும். ஸோ இன்னைக்கு தான் மேடம் கொஞ்சம் என்னைக்கு இல்லாத அதிசயமா சீக்கிரமாக வேலையை முடிச்சங்காட்டிக்கு ஒரு ஃபைல் கொடுத்துருக்காரு. அடப்பாவி, அப்போ முதல்ல நான் டெய்லி வேலை சீக்கிரம் முடிச்சுருந்தா இந்நேரம் நான் வந்துட்டு இவரோட பெரிய லாயர் ஆகிருப்போனும். நம்ம மேலே தப்பா அப்படின்ட்டு சரி ஓகே அப்படின்ட்டு அந்த ஃபைலை பார்க்குறீங்க. சார் என்னங்க சார், ஒருத்தன் 12 பேர்த்துக்கு கொண்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. முதவி நல்லா பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நல்லா பார்க்கவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நல்லா பார்க்குறீங்க. ஒன்றுமே புரியல உங்களுக்கு. ஓகேவா சார், என்ன சார் ஒரு ஆள் 12 பேர்த்த கொண்டு இருக்கிறான், இப்போ அவனுக்காக தான் நம்ம வந்துட்டு வாதாட போகிறோமா? அதுபடி சார் ஊருக்கே தெரியுமே 12 பேர்த்த கொண்டுனா அவன் தானே அதாவது கொலைக்காரன் குற்றவாளி. அவனுக்கு எதுக்கு நம்ம ஜாமீன், அதாவது அவனை எது காப்பாற்றி விடணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவருக்கு கடுப்பாகுது. வயன் ஒழுங்காக ஃபைலை பாரு, தெளிவாக பார்க்க கூட தெரியாதா, படிக்க தெரியுமா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. இருங்க மறுபடியும் பார்க்குறேன், ஏதாவது மிஸ்டேக்கா, கண்ணில் கோளாரா இதில் கோளாரா அப்படின்ட்டு நல்லா பார்க்குறீங்க. ஸோ பார்க்குறப்போ என்ன எழுதிக்கலாம், 12 பேர் சேர்ந்து ஒரு பர்சனை கொண்டு இருப்பாங்க. ஸோ அதுதான். சார் சாரி கொஞ்சம் அப்படியே வந்துட்டு கண்ணு ஸ்லிப் ஆகி மாறி மாறி அது வந்துட்டு இப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. இதுக்கு தான் உங்ககிட்டலாம் கேஸே கொடுக்கக்கூடாது. என்ன கந்தரகோலத்தில் முடிப்பியோ தெரியல. ஆனால் எத்தனை நாளைக்கு இப்படி சும்மா வந்துட்டு சம்பளம் கொடுக்க முடியும். ஸோ ஒரு கேஸாவது பாரு ஓகேவா அப்படின்னு சொல்லவும், எதே 12 பேர் சேர்த்து ஒரு ஆளை கொண்டு இருக்காங்க, அடுத்து 2வது ஆளை நானும் போய் சாகத்துக்கா, எனக்கெல்லாம் இந்த கேஸ் வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஏய் என்ன அந்த கேஸ் கொடுக்குறல்ல, முதல்ல அதை பற்றி விசாரி ஓகேவா. எல்லாருக்கிட்டையும் 12 பேர்கிட்டையும் போயிட்டு சும்மா மஃப்டியில் போவாங்களோ போலீஸ் அந்த மாதிரி சும்மா பேச்சு கொடுக்குறது, அதுக்கப்புறம் ஏதாவது வாங்க முடியுமா அவங்க வாயிலேருந்து, அது மாதிரி ஏதாவது ஒரு டீட்டெயில் கலெக்ட் பண்ணணும். அதுவும் வேலை தான் அப்படிங்கிறாரு. சார் இதுக்காக நீங்கள் கொடுக்குற சம்பளத்துக்காக உயிரெல்லாம் பணம் வைக்க முடியாது, ஓடி போயிருங்க அப்படின்னு சொல்கிறீங்க. வயன் சொன்னதை செய்யுங்க ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அடுத்த பையில பார்த்துட்டு இருக்காரு. அட பாவி, நான் பேசாமல் இந்த கூட்டுறது துடைக்கிறதே பண்ணிட்டு இருந்திருப்பேனே. 12 பேர் எப்படி ஒருத்தவங்களை கொண்டு இருக்காங்க, அப்போ எவ்வளோ கொலவெறி பிடிச்சவங்களா இருப்பாங்க. ஓ இதெல்லாம் சரியாகாது, நான் போக மாட்டேன் அப்படின்னு பயமாக வேற இருக்கு உங்களுக்கு. அப்படியே வந்துட்டு டைம் ஸ்கிப் ஆகுது. ஈவினிங் ஆயிடுச்சு, நீங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்க. கால் ஒன்று வருது. ஸோ உங்களோட ஃப்ரெண்டு சாரா தான் கால் பண்ணுறா. என்ன வயனே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறா. பிடுங்கிட்டு இருக்கிறேன் போடி அப்படின்னு சொல்கிறீங்க. அடியே என்னடி எதுக்கு இப்போ கோமா பேசுகிற, என்ன பண்ணுற, ஒர்க்கெல்லாம் முடிஞ்சா, என்ன பண்ணிட்டு இருக்கிற, அப்புறம் இன்னைக்கு என்னாச்சு, உன்னோட சீனியர் சார் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவளுக்கு ஜிமி மேலே ஒரு கண்ணு, அதனால கேட்குறா. நீங்கன்ட்டு இங்கே பாரு அமைதியாக போயிடு, என்னை பார்த்து என்ன புரோக்கர் வேலை பார்க்க மாதிரி தடி உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. சரி ஓகே எதுக்கு வேலை கத்துற அப்படின்னு அவள் கேட்கவும், ஆமாம் நீ டெய்லி கால் பண்ணுவேன், அவனை பற்றியே கேட்பேன், என்னை பார்த்தா உங்களுக்குலாம் எப்படி தெரியுது, அவன் என்னடானா கூட்டு பெருக்குங்களா, நீ என்னடானா அவனை என்ன பண்ணிட்டு இருக்கிறான், அதை சாப்பிட்டானா என்ன ட்ரெஸ்ஸு, வக்கீல் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருப்பான், பைத்தியக்காரி கருப்பு கலர் கோட்டு தானே போட்டிருப்பான் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்குள்ளே ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்கல்ல, வெறும் கோட்டோடையா வரான் அப்படின்னு சொல்லி கேட்குறா. இல்லை உள்ள வெள்ளை கலர் போட்டிருப்பான், வக்கீல் வெள்ளையும் கருப்பு தாண்டி போடுவாங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் சொல்கிறீங்க. சரி ஓகேடி, அவனை பற்றி டெய்லி தெரிஞ்சுக்கலன்னா எனக்கு தூக்கமே வராது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறான், சாப்பிட்டானா, என்ன சாப்பாடு கொண்டு வந்தான் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிறா. மரியாதையாக போயிரு, என்ன கொலை கேஸ் உள்ள தள்ளிடாத அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம் கொலை கேஸ் வந்து கேள்விப்பட்டேன், இது வந்துட்டு உனக்கு ஏதாவது கேஸ் கொடுத்தாங்களா இன்னைக்காவது, ஏன்னா 2 வருஷம் ஆச்சு ஒரு கேஸ் எடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்குறா. கொடுத்தான் 12 பேர் சேர்ந்து ஒரு ஆளை கொலை பண்ணாங்களாம், அந்த 12 பேரை போயிட்டு நான் விசாரிக்கணுமா, அதுவும் அப்படி இல்லை அப்படிங்கிறீங்க. விஜய் ஏய் என்னாடி வைன்னு சொல்லிட்டு இருக்கிற, நீ போயிட்டு மப்டியில் விசாரிக்கணுமா, நீ என்ன போலீஸ் ஆடி, நீ வக்கீல்டி அப்படிங்கிறா. தெரியுதுல்ல அவன் பாரு என்னென்ன வேலையெல்லாம் பண்ண சொல்கிறான்னு, இதுக்கு பேசாமல் நான் அதை குப்பையெல்லாம் தொடச்சிட்டு மாப் போட்டுட்டு இருந்திருப்பேன் அந்த ஆஃபீஸ்க்குள்ளே அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லை அவ்வளோ பெரிய கேஸ் உன் கையில் கொடுக்குறாங்கன்னா உன் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம்டி, யாழ் எதுவுமே தப்பாக பண்ண மாட்டான் அப்படிங்கிறா. மரியாதையே போயிடும், சும்மா வாழுன்ட்டு இருந்தீங்கன்னா கட்டுப்பாயிடும்டி அப்படின்னு கத்துறீங்க. அவளுக்கு வந்துட்டு எங்க பாரு என்ன வேணா பேசு, யாரை பற்றி ஏதாவது பேசினா அவளுக்கு அவனை கொண்டுடி அப்படிங்கிறா. இப்படிதான் 2 பேருக்கு கொஞ்சம் டாக் போயிருந்துருக்கும். அதுக்கப்புறமா நீங்களும் கால் கட் பண்ணிட்டு ரொம்ப டயர்ட் ஆகுது நான் அப்புறம் பேசுகிறேன்ட்டு வச்சிருவீங்க. ஸோ மம்மி வந்துட்டு சாப்பிட்டு கூப்பிடுறாங்க, நீங்களும் போறீங்க. அப்புறம் வயன்
இன்னைக்கு ஜிமின் என்ன பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு கேட்குறாங்க. என்னடா நினச்சிட்டு இருக்கிறீங்களா, ஆளுக்கு அவன் என்ன பண்ணா எது பண்ணா இதை பார்க்கதான் எனக்கு வேலையா அப்படின்னு சொல்லி கேட்கும். வேற என்ன வேலை உனக்கு, அவர் கூடயே இருக்கிற, ஸோ அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன உனக்கு மாப்பிள்ளையா வரப்பாரான், சும்மா அவனை பற்றி கேட்டுக்கிற அப்படின்னு சொல்லவும், பின்ன உனக்கு தெரியாதா, என்னோட பிளானே அதுதான், அதனால தான் எப்படியாவது கையில் காலில் விழுந்தாவது உன்னை கொண்டு போய் அங்கே அசிஸ்டண்ட்டாக சேர்த்து விட்டேன். ஆனால் மற்ற பொண்ணாக இருந்தால் நேரம் அவனை கரெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நீ தத்தி 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 கருமம் தத்தி பேத்தி வச்சுட்டு நான் இம்சப்பட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்னம்மா பேசியிருக்க, நீ அம்மா மாதிரியே பேசுகிற அப்படின்னு கேட்குறீங்க. தப்பாக எது நான் பேசலையே, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் லைஃப் செட்டில், என் பிள்ளை வளர்க்கமே நான் ஒரு நல்ல எண்ணத்துல தட்டி சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. நீ நல்லா கிழிச்சவா நல்ல எண்ணத்தில், ஆனால் வந்து இருக்கீங்களே நீங்கள் எல்லாரும், அவ என்னடானா அவ ஆளுங்கிறா, நீ என்னடானா உனக்கு மருமகனா வேணுங்கிற, என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படிங்கிறீங்க. ஸோ அவங்களும் வந்துட்டு, வயனை இங்கே பாரடி கோவப்படாத வயன், நான் சொல்கிறேன்ல ஜிமின் ரொம்ப நல்ல பையன், எப்படியாவது கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க ஓகேவா, நான் சப்போர்ட் பண்ணுறேன், நீ ஃபுல் சப்போர்ட் எனக்கு, ஏதாவது என்னோட ஃபுல் சப்போர்ட் உனக்கு தான் அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவன் சும்மாவே எனக்கு கூட்டு பெருக்குங்கிறான், நீ கல்யாணம் பண்ணால் அவ்வளோதான், அவன் வீடு முழுசாக அதை கூட்டுறது பெருக்கிறது இதுதான் எனக்கு வேலையாக இருக்கும், எப்போ எனக்கு இதுக்கு தான் படிக்க வச்சாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதுக்கெல்லாம் திறமை வேணும், உனக்கு அது கிடையாது. உனக்கு ஒரு கேஸ் எடுத்து வாதாடுற திறமையும் கிடையாது, அவன்கிட்ட வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணி செட்டில் ஆகிற திறமையும் கிடையாது. தத்திடி நீ தத்தி, டம்ப் அப்படிங்கிறாங்க. நீ பாருமா, மற்றவங்க சொன்னால் கூட பரவாயில்லம்மா, நீ இந்த மாதிரி சொல்லாதம்மா, எனக்கு கஷ்டமாக இருக்குமா அப்படிங்கிறீங்க. ஆஹா சரி ஓகே, ஆனால் உண்மையாகவே நீ தத்தி தாண்டி அப்படின்ட்டு ஓடிடுறாங்க. உங்களுக்கு அவ்வளோ கடுப்பாகுது. ஸோ நீங்களும் அப்படியே நைட்டு தூங்குறீங்க. ஸோ தூங்கி எழுந்திரிச்சு காலையில் விடிஞ்சுது. ஆனால் வந்துட்டு ஜிமின் கிட்ட இருந்தால் கால் வருது, பாஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கிறீங்க. அதுவும் அந்த பாஸ்க்கு பக்கத்தில் வந்துட்டு அந்த டெவில் ஃபோட்டோ இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி சாரி டெவில் எமோஜி இருக்குல்ல, ஸோ டெவில் எமோஜி, ரெண்டு பக்கம் டெவில் எமோஜி, நடுவில் வந்துட்டு பாஸ் ஓகேவா, அந்த மாதிரி சேவ் பண்ணியிருப்பீங்க. பண்ணிட்டாண்டா போனேன், இன்னும் ஃபோன் பண்ணுறான், தடி அப்படின்ட்டு அட்டன் பண்ணி பேசுறீங்க பாஸ் அப்படின்னு சொல்லி. ஓகே வைன், நான் சொன்னது நீ அது ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்ன சொன்னீங்க சார் அப்படின்னு கேட்குறீங்க. தத்தி, நான் உனக்கு எத்தனை தட்ட சொல்கிறது, இன்னைக்கு போய்ட்டு அந்த 12 பேர்த்த நீ விசாரிக்கணும்ல, மப்டியில் போன்னு சொல்லியிருக்கேன்ல, சும்மா ஏதாச்சும் இந்த மாதிரி நான் அட்ரஸ் எல்லாம் சென்ட் பண்ணிக்கிறேன் ஓகேவா, ஃபுல் சீனும் நான் வந்துட்டு செட் பண்ணிட்டேன், நீ வந்துட்டு கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்து நான் அங்கே இருப்பேன், எல்லாமே நம்ம அங்கே பிளான் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாரு. உயிரை பணைய வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா சார், இத்தனை பேர் சேர்ந்து ஒரு ஆளை கொண்டுக்கிறாங்க, அவரோட சாவுக்கு நீதி வேண்டாமா, நம்ம தான் போராடி அதெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறாரு. நீ போராடா, உனக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, அதாவது நீ மொத்தமாக பல்காக பேமெண்ட் வாங்குவேன், அதுலேருந்து ஒரு கால்வாசி கூட நீ எனக்கு கொடுக்க மாட்டேன், அப்படியே சார் நான் என்னோட உயிரை பணைய வைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஸோ ஜிமின் வேறு எதுவுமே சொல்ல, ஒயன் நான் லொக்கேஷன் சென்ட் பண்ணிட்டேன், நீ கரெக்டாக வந்துடு ஓகேவா, நாங்கள் வெயிட் பண்ணுறோக்காக அப்படி கால் கட் பண்ணிட்டாரு. வேறு எதுவுமே அவர் காது கேட்காத மாதிரி கட் பண்ணிட்டாரு. உங்களுக்கு கடுப்பாகுது, இவ்வளோ நேரம் ஏதாவது பேசுனே, அவனுக்கு அதாவது காது கேட்டிருக்குமா இல்லை கேட்கலையா, இல்லை கேட்டு கேட்காத மாதிரி கட் பண்ணிட்டானா, அவனோட வேலையை மட்டும் நல்லா ஷார்ப்பாக இருக்கிறான். இப்போ தான் தெரியுது ஏன் அவன் ஃபேமஸாக இருக்கிறான்னு சொல்லிட்டு. அவனுக்கு எது வேணுமோ அதை மட்டும்தான் செய்யலாம். மற்ற சுற்றி நடக்கிற மற்ற விஷயங்கள் எதுவுமே அவனுக்கு கண்ணுக்கும் தெரியறதில்ல, காதுக்கும் கேட்கறதில்ல. கடிவாளம் குத்துற மாதிரி போயிட்டு இருக்கிறான். சீ, எப்படி இப்படி வந்து சிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி ஓகே, நீங்களும் கிளம்பி போகிறீங்க. அவங்க மம்மி கிட்ட வந்துட்டு பார்த்து கட்டியெல்லாம் பிடிக்கிறீங்க. ஏண்டி எனக்கு இல்லாமல் திடீர்னு இப்படியெல்லாம் பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லவும், அவங்க கணத்துல எல்லாம் கிஸ் பண்ணி, இங்கே பாரு உன் பிள்ளை இதுதான், நீ பார்க்கறது கடைசி நாளாக கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும், அதனால தான்மா பாசமலை பொழிஞ்சிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கிறீங்க. அவங்க வந்துட்டு வாய் கழுவடி, ஒழுங்காக பத்திரமா போயிட்டு ஓகேவா, ஜிமின் கூட இருக்கிறப்போ உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லவும், எனக்கு பிரச்சனையே அவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறீங்க. அப்படியே ஸ்கூட்டி எடுத்துகிட்டு நேராக சாரா பார்க்க தான் போகிறீங்க. அவள் வந்துட்டு பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிட்டுருக்கா. எதுக்கு நீ என்னை வர சொன்ன இன்னைக்கு காலையில் இவ்வளோ நேரமா அப்படின்னு கேட்குறா. அதுவா அப்படின்னு சொல்லிட்டு வண்டி நிறுத்திட்டு ஓடிப்பிட்டு அவளே கட்டி பிடிக்கிறீங்க. கட்டி பிடிச்சி கீஸ் எல்லாம் பண்ணி, சாரா இன்னைக்கு தான் மேபி கடைசியாக உன்னை இன்றைக்கி தான் பார்க்கணும் என்னமோ, இல்லை நாளைக்கு உன்னை பார்க்க முடியுமா என்னன்னு தெரியலடி, அதனால தான் உன்னை கடைசியாக தடவை பார்த்துக்கலான்ட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. அவள் பார்க்குறா, பைத்தியம் முத்தி போய் தெரியுது பாரு, இவளை எப்படி என் ஆள் வந்துட்டு ஜூனியராக சேர்த்துக்கிட்டு இத்தனை நாளாக வச்சிருக்கிறான், 2 வருஷம், கண்டிப்பாக இவளை யாருமே வேலைக்கு வச்சிருக்க மாட்டாங்க, ஆனால் அவன் வச்சிருக்கான். ஐயோ, ஒரு வேலை இவ்வளோ பிடிச்சிருக்குமோ, இல்லை அது ஏன் ஆள், என்ன மட்டும் தான் பிடிக்கும் அப்படின்னு அவளே பேசிக்கிறா. இப்போது நீங்கள் ஜிமின் அனுப்பியிருக்கிற லொக்கேஷனை பார்த்து போகிறீங்க. ஸோ ஸ்கூட்டியில் தானே போகிறீங்க. அப்படியே அதை பார்த்துட்டு வண்டியில் பார்த்து போயிட்டு இருக்கிறீங்க. ஒரு இடத்துல வந்துட்டு ஸ்டாப் ஆகுது. நீங்கள் எப்படி திரும்பி பார்க்குறீங்க. திரும்பி பார்த்தா உங்களோட வாய் அப்படியே அப்படிங்கிற மாதிரி வாய் பழந்து பார்ப்போம், அந்த மாதிரி அப்படியே ஐஸில் வைட் ஆகுது. அப்படி வாய் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வாய் மூடவே இல்லை, விட்டால் வந்துட்டு ஜெல் ஊற்றிடும்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கும் போல இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் ஆப்போசிட்டில் ஜிமின் தான் பார்த்துருப்பீங்க. எப்போவுமே அந்த ஒயிட் கலர் ஷர்ட்டு, பிளாக் கலர் கோட்டு, இதே தான் பிளாக் கலர் பேண்ட்டு, இப்படியே தான் வருவார். நீங்களும் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் ஒரு லேட்டஸ்ட்டில் வராண்டான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் 2 பேருமே லாய் தானே. ஸோ நீங்கள் வந்துட்டு உள்ளே வந்துட்டு ஒயிட் கலரில் ட்ரெஸ் பண்ணி வைப்பீங்க. அதே மாதிரி அவரும் 2 பேருமே ஒயிட் கலரில் ஷர்ட்டு பேண்ட்டு கோட் அது மாதிரி தான் போட்டிருப்பீங்க ஓகேவா. என்னவோ தெரியல, சும்மா ஆஃபீஸ்க்கு வந்தால் கூட 2 பேரும் அதே இதில் தான் வருவீங்க. அவர் வந்துட்டு வேறு எந்த ட்ரெஸ்ஸும் போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏதோ யூனிஃபார்ம் மாதிரி 2 பேரும் அதே ட்ரெஸ்ஸில் தான் வருவீங்க. இன்றைக்கி தான் 2 வருஷம் கழிச்சு ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்து இந்த மாதிரி கலர் ட்ரெஸ்ஸில் பார்க்குறீங்க. அப்படியே வாயில் அப்படி வேன் வாய் திறந்து பார்த்துட்டு இருப்பாங்களா, அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. என்ன அப்படின்னா, அவர் வந்துட்டு நார்மலாக ஓகேவா, எப்படின்னா ஒரு
ஒரு ரெட் கலர் கேஷுவல் ஷர்ட் ஓகேவா, கேஷுவல் லுக்கில் வந்திருக்காரு. அவ்வளோ செம க்யூட்டாக ஐயோ அப்படி இருக்குது. நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறீங்க வா அப்படிங்கிற மாதிரி. இவ்வளோ நாளாக இவன் அழகு இவ்வளோ இருப்பானான்னு நினச்சி கூட பார்க்கலையே அப்படின்ட்டு. இவ்வளோ அழகா எங்கடா ஒளி வச்சிருந்து அப்படியெல்லாம் உங்களுக்கு தோணுது. சீ 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 தப்பு தப்பு வயன், இதெல்லாம் அநியாயம் அக்கிரமம். இங்கே பாரு, உன்னோட ஃப்ரெண்டோட ஆள் என்னதான் இருந்தாலும் உன் பாஸாக இருக்கலாம், பட் உன்னோட ஃப்ரெண்டோட ஆள், அதனால் இந்த மாதிரிலாம் பார்க்கக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாயை மூடிட்டு போகிறீங்க. ஸோ ஜிம் வந்துட்டு இப்போ தான் உங்களை பார்க்குறாரு. நீங்கள் வந்துட்டு நல்லா கலர் ட்ரெஸ்ஸில் தானே போகிறீங்க. அவருக்கு ஒரு மாதிரி ஸ்டன்னாகி பார்த்த மாதிரி தான் இருக்குது, ஆனால் உங்களுக்கு அது தெரியல. அவர் அப்படியே கண்ணாடி போட்டிருக்கறனால உங்களை சும்மா உங்கள் சைடில் பார்த்த மாதிரி தான் இருப்பாங்க, பட் எப்படி பார்க்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. அந்த மாதிரி தான் ஒரு பிளாக் கலரில் கூலிங் கிளாஸ் மாதிரி போட்டிருக்காரு, ஒரு பெரிய கண்ணாடி போட்டிருக்காரு. ஸோ அவர் வந்துட்டு அவரோட கண் எதுவுமே உங்களுக்கு தெரியாது, கண்ணாடி போட்டு அந்த லுக்கு தான் தெரியும். நீங்களும் அப்படி வந்துட்டு செம்மையாக இருக்கானே ஏயோ, ரெட் கலர் ஷர்ட்டு, பிளாக் கலர் பேண்ட்டு, பிளாக் கலர் கூலிங் கிளாஸ், பா அடியே சாரா நீ கொடுத்து வச்ச விளாண்டி அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜிம் வந்துட்டு அப்படியே உங்களே தான் பார்த்துட்டு இருக்காரு. என்ன அப்படின்னா நீங்கள் அப்படியே இப்படி தெரியல, 2 பேரும் மேட்சாகவே தான் போவீங்க போல மேடம். ஸோ ரெட் கலர் தான் நீங்களும் ட்ரெஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா சும்மா நார்மலாக தானே வர சொல்லியிருப்பாரு. அது ரெட் கலர் வந்துட்டு மொத்தமாகவே முட்டிக்கு மேலே வரைக்கும் தான் இருக்கும், கொஞ்சம் வெஸ்டர்ன் ட்ரெஸ் தான் ஓகேங்களா. ஸோ மொத்தமாக அவ்வளோ தான் இருக்குது. அப்படியே வந்துட்டு ஒரு ஷூ மாதிரி போட்டிருக்கீங்க, அது வந்துட்டு பிளாக் கலரில் இருக்குது. சாரி செப்பல் மாதிரி போட்டிருக்கீங்க ஓகேவா, அது வந்துட்டு ஒரு பிளாக் கலரில் இருக்குது. ஒரு மாதிரி லைட்டாக ஹீல் இருக்குது ஓகேவா, ஹீல்ஸு, அதுக்கப்புறம் ரெட் கலர் ஓகேவா, இந்த மாதிரி தான் இருக்குது. அப்படியே ஃப்ரீ ஹேரு, அப்படி ஒரு குட்டி செயின், இந்த மாதிரி ஏதோ பார்ட்டிக்கு போகிற மாதிரி மேடம் போட்டு வந்திருக்கீங்க. ஸோ அவர் அப்படியே வாய்ப்பு வந்துட்டு பார்த்துட்டு தான் இருக்காரு, பட் உங்களுக்கு தான் தெரியல. ஸோ ஜிம்மியோட மைண்டில் வந்துட்டு என்னடா அது, இந்த தத்தி எனக்கு இல்லாமல் இன்றைக்கி இவ்வளோ அழகாக தெரியுதா, நமக்கு இருந்தால் கெட்டு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் சார் அப்படின்னு போய் நிற்கிறீங்க. சொல்லு அப்படிங்கிறாரு. ஓகே சார் நான் வந்துட்டேன், அப்புறம் என் உயிரை எந்த இடத்துல பணைய வைக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறாரு. இல்லை சார் அது வந்துட்டு போயிட்டு அதான் அந்த கொலகாரங்கிட்டலாம் வந்து கேட்கணும்னு சொன்னீங்கல்ல, என்ன பேசணும் எப்படி பேசணும் ஒன்றுமே தெரியல சார் அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே என்ன ட்ரெஸ் இது, பாதி பாதி அரைங்கரைமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் கூட தான் எல்லாம் போட்டு வந்துருக்குறீங்க, நான் தான் கேட்டேனா, அது பாருங்கள் ஷர்ட்டில் ஃபஸ்ட்டு 4 பட்டன் கழட்டி விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி காட்டுறீங்க. அவர் தான் அப்போ தான் நோட் பண்ணுறாரு. செஸ்லாம் அப்படி லைட்டாக தெரியுமா, ஏய் அங்கே எப்படி பார்க்குற அப்படி கேட்குறாரு. டியா சார் நான் உங்கள் ஸ்டாப் அப்படின்னு சொல்லவும், அது அப்படின்னு பார்க்குறீங்க. இப்போதைக்கு நீ என்னோட ஸ்டாப்பில் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறாரு. அப்படின்னு பார்க்குறீங்க. ஐயோ இல்லை இல்லை அப்படின்னு. ஏன் இல்லை இல்லை அப்படின்னு கேட்குறாரு. ஐயோ நீங்கள் என்னோட ஃப்ரெண்டோட ஆள் சார் அப்படிங்கிறீங்க. ஏய் என்னை பார்த்தா எப்படி தெரியுது, எனக்கு ஆளே இல்லை அப்படிங்கிறாரு. இல்லை சார் என் ஃப்ரெண்டு சாரா உங்கள் மேலே செம்ம கிரஸில் இருக்கா, ஸோ நீங்கள் என்னோட ஃப்ரெண்டோட ஆள், என்னால் வந்துட்டு கேர்ள் ஃப்ரெண்டை எடுத்துக்கூடாது சரியா அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் கடுப்பாது. ஏய் யார் உன் ஃப்ரெண்டு, என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, ஆளாளுக்கு ஆளுன்னு சொல்லி தெரியுறீங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. ஆளாளுக்கு ஆள் இல்லை, நீங்கள் சாராவோட ஆள். ஏய் வாய் மூடு ஒயன் அப்படிங்கிறாரு. சரி சார் ஓகே, ஆனால் என்னால் உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஏய் ஒரு 2-3 டேஸ்க்கு மட்டும் தான் ஓகேவா, அதுவும் இப்போதைக்கு தான், 2-3 டேஸ்க்கு கூட கிடையாது, இப்போதைக்கு நீ எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. அதுக்கு தகுந்த மாதிரி மேட்சாக தானே ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிறீங்க. 2 பேர் வந்துட்டு ஒரு பப் இருக்கிற, ஸோ ஒரு பப்புக்குள்ளே தான் போகிறீங்க. சார் என்ன சார் இந்த மாதிரி இடத்துக்குள்ள வருவீங்களா என்ன, உங்களோட சேர்ந்து நான் இந்த இடத்தெல்லாம் மறந்துட்டேன் சார் அப்படிங்கிறீங்க. வாய் மூடிட்டு வாடி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. சார் இங்கே பாருங்கள் என்னதான் இருந்தாலும் டீ கொஞ்சம் கம்மி பண்ணி பேசுங்க, ரொம்ப டீ போட்டு பேசாதீங்க சார், ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லவும், சம்பளத்தை கட் பண்ணிடுவேன் அப்படிங்கிறாரு. ஸோ உங்கள் மைண்டுக்குள்ளே நீ கொடுத்தாதாண்டா கட் பண்ணுறதுக்கு, அதான் 2 மாதம் சம்பளம் பாக்கி வச்சிருக்கிறீ பரதேஷ் நாய் அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங்கில் நிற்கிறீங்க. என்ன பேசி காணோம் அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்க, அதுவா சார் ஒன்றும் இல்லை வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போகிறீங்க. அந்த பப்புகள் வந்துட்டு சும்மா ஆளுக்கு ஆடிட்டு சும்மா இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஜிம் வந்துட்டு சும்மா ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்கிற மாதிரி சாஃப்டாக அந்த ஜூஸ் மாதிரி இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி தான் 2 வந்துட்டு வாங்கிக்கிறாரு. நீங்கள் பார்க்குறீங்க, ஓ இதெல்லாம் குடிப்பீங்களா அப்படின்னு கேட்கவும், ஏய் அது சும்மா சாஃப்ட் ட்ரிங்க் ஓகேவா, ஆல்கஹால்லாம் கிடையாது அப்படிங்கிறாரு. அப்போ எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு ஆல்கஹால் தான் வேணும், எனக்கு சரக்கு தான் வேணுங்கிறீங்க. வேலைக்கு வந்திருக்கோம் ஓகேவா, வேலை விஷயமா வந்திருக்கிறோம், மரியாதையாக நான் என்ன கொடுக்கணும் அதை மட்டும் குடிச்சிட்டு நான் சொல்கிறத மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அதை குடிக்க சொல்கிறாரு. குடிச்சிட்டு இருக்கிறீங்க. 2 பேர் குடிச்சிட்டு சும்மா அப்படியே சென்டரில் போய் டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க, அந்த மாதிரி டான்ஸ் பண்ணிகிட்டே உங்களை ஒரு இடத்துக்கு போய் கூட்டு போகிறாரு. ஸோ அந்த இடத்துல ஒரு 2-3 பர்சன் நிற்கிறாங்க, பார்த்தாவே தடிமாடு மாதிரி இருக்கிறாங்க. அத்தாடி பாஸ் இவனுங்க பார்க்குறதுக்கே தடிமாடு மாதிரி இருக்கானுங்க, ஒரு மிதி மிதிச்சா அவ்வளோதான், மர்கையாக தான் நான் அப்படிங்கிறீங்க. இப்போ எது உன்னை போய்ட்டு அவன் கால் கடையிலே படுக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை சார் சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்லவும், வாயை மூடிட்டு வாடின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் போய்ட்டு நின்று டான்ஸ் பண்ணிட்டு இருக்கவும், கரெக்டாக அவனுங்கெல்லாம் வந்துட்டு சும்மா எல்லா பக்கம் டான்ஸ் ஆடிருக்காங்களோ அந்த மாதிரி தான். அப்படி நீங்களும் பார்க்குறீங்க. ஜிமின் போய்ட்டு டான்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்கும், கொன்று வேண்டாம் அப்படின்னு கோவம் வந்துருச்சு. கொன்று வேண்டாம் ஒன்று அப்படின்னு சொல்கிறீங்க. சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், ஒன்றும் இல்லை, அவங்க வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்கல்ல, ஸோ அந்த கேப்பில் இதை கொண்டு போய்ட்டு அவனோட பாக்கெட்டில் போட்டு வந்துடு அப்படின்னு சொல்கிறாரு. எதை அவன் பாக்கெட்லையா அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன் சார் நீங்கள் போட வேண்டியது தானே, என்ன ஏன் சார் போட சொல்கிறீங்க, நான் போக மாட்டேன் அப்படிங்கிறீங்க. மறுபடியும் போட்டு வாடி போடி, நான் பொண்ணை சந்தேகப்படுவாங்க, நீ பொண்ணா பொண்ணு, சும்மா டான்ஸ் பண்ணுற மாதிரியே போயிட்டு அப்படி போட்டு போய்
இந்த பக்கம் வந்துடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாரு. பிரச்சனை உனக்கு இல்லடா எனக்கு இருக்கே அப்படின்னு சொல்கிறீங்க. வயன் ப்ளீஸ், இந்த டைம் விட்டால் அவங்கள வந்துட்டு வேறு எங்கேயுமே பிடிக்க முடியாது, இந்த பப்பில் மட்டும் தான் பிடிக்க முடியும், அதுவும் வாரம் ஒரு கதாண்டி வருவானுங்க, போடுறி போடுறி அப்படிங்கிறாரு. நீங்கள் வந்துட்டு மாட்டேன் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறீங்க. ஸோ சாமி வயன் ப்ளீஸ், நான் இங்கே தான் இருக்கிறேன், உன்னை பத்திரம் பார்த்துப்பேன், போட்டு வா அப்படின்னு சொல்லவும் அவர் கையில் எதாவது வச்சு கொடுக்குறாரு. ஸோ நீங்களும் வந்துட்டு வாங்கிட்டு கை காலம் நடுங்குது. 3 பேர் இருக்கிறாங்க, 3 பேர் பாக்கெட்லேயே போடணுமா, எப்படி போடுவீங்க? ஸோ அவங்களாம் வந்துட்டு கொஞ்சம் ட்ரெஸ் டைட்டாக தானே போட்டிருக்காங்க. எப்படி ஒரு படத்தில் வந்துட்டு வடிவேல் சாரோட கை வந்துட்டு ஒரு போலீஸ் சாரோட பாக்கெட்டுக்குள்ளே மாட்டிட்டு ரோடோட அலைவாரே, அந்த கதை தான் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது பயமாக இருக்குது. சரி ஓகே போட்டுட்டு போயிடணும், கடவுளே குருநாதா நீ தான் காப்பாற்றணும் முருகா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு போகிறீங்க. போயிட்டு கரெக்டாக அவங்க ஆடிட்டு இருக்கிறப்போ சட்டுன்னு நீங்கள் போடலான்னு போகிறப்ப திரும்பிடுறாங்க. திரும்பிட்டு ஹேய் ஹாய் அப்படிங்கிறாங்க. ஹாய் அப்படின்னு நீங்கள் சொல்லவும் டான்ஸ் ஆடையா அப்படின்ட்டு வேறு வழியே இல்லை உங்களுக்கு. அப்படியே வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே அவங்க கையெல்லாம் பிடிச்சிட்டு சும்மா டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து லைட்டாக கால் ஸ்லிப் ஆகுது. ஸ்லிப் ஆகும், நீங்கள் குனிறீங்களா. ஸோ குனிறப்போ அவங்க வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்கள பிடிச்சி எந்திரிக்கிறேங்கிற பேரில் அப்படியே பேண்ட்டுக்குள்ளே போட்டுறீங்க. ஓகேவா. ஸோ ஒரு ஆளுக்கு போட்டாச்சுன்னா 2 பேருக்கு போட்டேன், இன்னும் 2 பேர். ஓகே எனக்கு கொஞ்சம் தைரியம் வந்துருச்சு பாஸ், நான் போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கை இப்படி காட்டுறீங்க. தம்ப் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி தம் ஃபிங்கர் காட்டுறீங்க. சூப்பர் அடுத்தடுத்து அப்படிங்கிறாரு. அதானே இவன் இப்போ பாராட்டிக்கிறான். சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த 2 பேர் இருக்காங்க. அதே மாதிரி தான் சும்மா அந்த பக்கம் போகிற மாதிரி இந்த பக்கம் போகிற மாதிரி கிளாஸ் அங்கே வைக்கிற மாதிரி இங்கே ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி அந்த 2 பேர்த்தோட பாக்கெட்டில் அதை போட்டுறீங்க. அது என்ன ஏது எதுவுமே உங்களுக்கு தெரியாது, ஜஸ்ட் போட்டு வந்துடுறீங்க. அதுக்கப்புறம் ஜிமின்ட்டு கிளம்பலாம் வா அப்படின்னு கூப்பிட்றாரு. அவ்வளோதானா, நான் கூட பயந்துட்டேன் சார், எங்கே என்ன பிடிச்சி மாட்டி விட்ருவீங்களோன்ட்டு அப்படின்ட்டு அப்படி 2 பேர் வெளியே வரீங்க. ஸோ வெளியே வந்ததுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் 2 பேர் போயிட்டு, அதாவது நீங்கள் ஸ்கூட்டியில் வந்திருப்பீங்க, ஜிம் காரில் வந்திருப்பாரு. ஸோ காருக்கு வா அப்படிங்கிறாரு. அப்போ என் ஸ்கூட்டி அப்படிங்கிறீங்க. அதுவா, அது வந்துட்டு காரில் கூட்டிகிட்டு போயிடுறாரு. அந்த பக்கம் வந்துட்டு நீங்கள் அதாவது ஜிமின் சொன்ன மாதிரியே ஒரு ஆள் வந்து உங்களோட ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வராரு. அதாவது உங்கள் வீட்டில் கொண்டு போய் விட்டுருவாரு. இப்போது நீங்கள் ஜிம்மின் 2 பேர் காரில் போயிட்டு இருக்கிறீங்க. எங்கே போகிறீங்க என்ன பண்ண போகிறீங்க ஒரு ஐடியாவும் இல்லை மேடம்க்கு. அப்படியே பேன் உட்காந்துட்டு போயிட்டு இருக்கிறீங்க. இந்த சைடு உங்களோட வண்டி எடுத்துகிட்டு ஒரு அங்கிள் போயிருப்பார்ல. ஸோ உங்களோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. உங்களோட மம்மி வீட்டில் தான் இருப்பாங்க. கதவை தட்டி இந்த மாதிரி வண்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாவி கொடுக்குறாரு. என் பொண்ணோட வண்டி நீங்கள் எதுக்கிட்ட வரீங்க, யார் பண்ணி, என்னப்பா என்னாச்சு அவளுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறோம். மேடம் பதறாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜிமின் சாரும் வைன் மேமும் வந்துட்டு காரில் போயிருக்காங்க. ஸோ அதனால் வண்டியை வந்துட்டு ஜிமின் சார் உங்களோட வீட்டில் விட சொல்லி அட்ரஸ் கொடுத்து விட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சொன்னதால தான் உங்கள் மம்மிக்கு இமேஜினேஷன் எங்கெங்கேயோ போயிட்டு இருக்குது, அப்படியே ஹை பிக்கில் போயிட்டு இருக்குது. 2 பேர் ஒன்றா காரில் போகிறாங்களா, அதுவும் வண்டியை கூட கொடுத்து விட்டுட்டு ஜிமின் தம்பி அட்ரஸ் கொடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் ஜிமின் சார் தான் உங்களோட வீட்டு அட்ரஸ் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லவும், அப்படின்னா ஜிமின் தம்பிக்கு நம்ம வீட்டு அட்ரஸ்லாம் தெரிஞ்சிருக்கா, இவளுக்கு க்ரஷ் இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த பையனுக்கு ஏதோ இருக்கும் போல இவன் மேலே, எப்படியாவது பேசி கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி என்னவோ தெரியல, உங்களால் காலையிலேருந்து ஜிமின் மேலே வச்ச கண்ணை எடுக்கவே முடியல. அந்த மாதிரி அந்த பக்கம் பார்க்குறீங்க, இந்த பக்கம் பார்க்குறீங்க, ஜிமின் பார்க்குறீங்க. ஸோ அங்கே பார்க்குறது இங்கே பார்க்குறது மறுபடியும் ஜிமின் பார்க்குறது, இதே தான் ரொட்டீனாக பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. அவருக்கு அது சென்ஸ் ஆகுது. எதுக்கு இப்போ பார்த்துட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது அந்த பக்கம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு விண்டோ சைடு காட்டுறீங்க. ஏன் உன் சைடு விண்டோ இல்லையா அப்படின்னு சொல்லவும், இந்த சைடு எதுவும் நல்லா இல்லை, அந்த சைடு தான் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ பின்னாடி போய்ட்டு அதாவது பின்னாடி உட்காந்து அப்படின்னா ஜிமின் உட்காந்துக்க சைடே வந்துட்டு பின்னாடி உட்காரலாம்ல. ஸோ அப்படி உட்காந்து பார்க்கலாம்ல, போய் பின்னாடி உட்காந்துக்கோ அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எப்படி பார்க்குறது, இதே தான் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. அவருக்கே ஃபீல் ஆகுது, இவ நம்மளை தான் பார்க்குறாளோ அப்படின்னு சொல்லிட்டு. ஜிமின் ஒன்றும் சும்மாலாம் கிடையாது, அவர் வந்துட்டு அங்கே பார்க்குறது இங்கே பார்க்குறது, அதுக்கப்புறமா திரும்ப உங்களை பார்க்குறது, இதே தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ 2 பேரும் மாற்றி இப்படி தான் பண்ணிட்டு இருப்பீங்க. அவர் எங்கே போகிறாருன்னு இது வரைக்கும் உங்களுக்கு தெரியல. ஸோ இப்போ உங்களுக்கு வயிற்றுக்குள்ளே கடம்டா அப்படிங்குது. உங்களுக்கு வந்துட்டு அந்த வயிற்றுக்குள்ளே சத்தம் வரும் பார்த்தீங்களா, அது வெளியே கேட்குது. ஜிமினே பார்க்குறாரு, என்ன சத்தம் அப்படிங்கும்போது அங்கே எங்கேயும் திரும்பி பார்க்குறாரு. உங்களுக்கு வயிற்றுக்குள்ளே தானே கேட்குது. ஐயோ ஒரு மாதிரி அசிங்கமாக போயிருமேன்ட்டு அப்படி வயிற்று பிடிச்சிக்கிறீங்க. வயிற்று பிடிச்சா மட்டும் கேட்காமையா இருக்கும், அது மாதிரி வயிறு பசிக்கிறதுக்கு கத்திக்கிட்டே இருக்குது வயிறு. அவர் திரும்பி பார்க்குறாரு, உங்களே பார்க்குறாரு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பாஸ் ஒன்றும் இல்லை பாஸ், லைட்டாக பசிக்குது பாஸ் அப்படிங்கிறீங்க. ஏன் காலை சாப்பிடல அப்படின்னு கேட்கவும், பாஸ் டைமை பாருங்க அப்படின்னு சொல்லவும் மணி 3 ஆயிடுச்சு. அடப்பாவி, எப்படிடா 3 ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி இப்போ தான் ஜிம்மியை டைம் பார்த்துருப்பாரு. 3 மணி வரைக்குமா நான் வாட்டுக்கு வண்டி ஓட்டிட்டு இருக்கிறேன், எங்கே போகிறேன்னு தெரியாமன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு ஒரு இடத்துல போயிட்டு ஸ்டாப் பண்ணுறாரு காரை. ஸோ 2 பேரும் வந்துட்டு போயிட்டு சாப்பிட்றீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்ப பில் பே பண்ணுறப்போ, உன்னோட பில் நீ கொடுத்துரு அப்படிங்கிறாரு. பாஸ் அப்படிங்கிறீங்க. ஏன் உன் பில்லை நீ கொடு, என்னோட பில்லை நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. பாஸ் இதெல்லாம் அநியாயம் பாஸ், பாருங்க நான் பாட்டுக்கு வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்து வந்திருப்பேன், ஆனால் இந்த மாதிரி வா அந்த மாதிரி வா, அந்த ட்ரெஸ்ஸோட வா இந்த ட்ரெஸ்ஸோட வான்னு என் வட்டி கூட பிடிங்கி எங்கள் வீட்டையே அனுப்பிச்சி விட்டுட்டீங்க. என்கிட்ட காசு இல்லை பாஸ் அப்படின்னு சொல்லவும், காசு இல்லைன்னு சொல்லு, அதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய டைலாக் அப்படின்னு சொல்லவும், இந்த இடத்துல நான் உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை பாஸ், அந்த டீப்பாக இருந்துட்டு அப்படி தாண்டி கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒன்றும் ஆஃபீஸ் கிடையாதுல்ல, அப்படி தாண்டி கூப்பிடுவேன்னு சொல்கிறாரு. சரி ஓகே கூப்பிட்டாலும் பரவாயில்ல, பில் பே பண்ணிடுறீங்களா அப்படின்னு கேட்கவும், பண்ணி தொலைக்கிறேன்ட்டு அவரே பே பண்ணுறாரு. மறுபடியும் வந்து காரில் ஏறியாச்சு. 2 பேரும் போயிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. பாஸ் எங்கே பாஸ் போகிறோம், ஆஃபீஸ்க்கும் போகிற மாதிரி தெரியல, ஏதோ வேறு பக்கம் போகிற மாதிரி இருக்குது.
என்ன பாஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க? நான் முடியல பாஸ், ரொம்ப நேரம் உட்காந்து இருந்தால் பேக் பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், அதுக்காக நான் என்ன உனக்கு அமுத்தியாக விட முடியும் அப்படிங்கிறாரு. ஆ என்ன இப்படியெல்லாம் பேசுறீங்க அப்படின்னு கேட்கவும், என்ன சும்மா நான் ஏன்னு பேசிட்டே இருக்கிற, உன்னை எதுக்குடா கூப்பிட்டு வந்தோன்னு இருக்குது எனக்கு அப்படிங்கிறாரு. உங்களுக்கு கடுப்பாகுது, நான் பாட்டு சிவனன் வீட்டில் தான்டா இருந்தேன், கம்மன் வீட்டு தான் நான் ஆஃபீஸ்லேயாவது தொடச்சிட்டாவது இருந்திருப்பேன், அதை விட்டுட்டு என்னை எது வேறு வேறு சைட்லலாம் புரிய வைக்கிறேங்கிற பேரில் இப்படி வந்து கூப்பிட்டு வந்து மாட்டி விட்டுட்டு, அவன் மட்டும் கண்டுபிடிச்சோன்னா அவ்வளோதான், அவன் என்னை ஒரே அடியில் சாவடிச்சிருப்பான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கோவம். இந்த சைட் ஜிம் வந்துட்டு போயிட்டே இருக்காது. பாஸ் எங்கே பாஸ் போகிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ 3 பேர் தானே பார்த்துக்குறோம், பேலன்ஸ் 9 பேர் இருக்கிறாங்க, அவங்களாம் யார் பார்க்குறது அப்படிங்கிறாரு. இதே மணி பார்த்தீங்களா, மணி போய் 5 ஆக போகுது அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்புறப்ப 5 மணிக்கு மேலே இருக்கும், ரொம்ப லேட்டாக தான் ஆர்டரெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க. 5 மணிக்கு மேலே போயிட்டு நான் என்ன வீட்டுக்கு போகிறது, ஐயோயோ எங்கள் அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு அப்படிங்கிறீங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறாருன்னா காரை கொஞ்சம் ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு ஃபோன் எடுத்து உங்களோட அம்மாவுக்கு கால் பண்ணுறாரு. ஸோ ஆல்ரெடி நம்பர் வச்சிருப்பார் போல். எங்கள் அம்மா நம்பர் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறீங்க. ரெஷ்யூமில் பார்த்தேன் அப்படிங்கிறாரு. ரெஷ்யூமில் நான் போட்டிருந்தேனா, அது 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்தாச்சு அப்படின்னு சொல்லுவோம். தேவை பிரச்சனை பண்ணால் அப்புறம் உங்கள் அம்மா கிட்ட தானே சொல்லணும், அதுக்கு தான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படிங்கிறாரு. அது ஓகே, அது என்ன ஆன்ட்டி வைனோட மம்மின்னு போட வேண்டியதானே அப்படின்னு சொல்லுவோம். ஏன் உன் அம்மா வந்துட்டு ஆன்ட்டின்னு கூப்பிட்டா என்ன குறைஞ்சிருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை சரி பாஸ், இப்போ எதுக்கு அம்மாவுக்கு கால் பண்ணுறீங்க, சொல்லணும்ல அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் மம்மிக்கு அது ஜிமி நம்பர் தெரியாது. ஸோ என்னடா அன்னோன் நம்பராக இருக்குதுன்ட்டு அப்படியே கண்ணை குறுக்கி பார்க்குறாங்க. அப்படி பார்த்துட்டு சரியாரு ஹலோ அப்படிங்கிறாங்க. ஹலோன்ட்டு நான் ஜிமின் பேசுகிறேன். ஆ ஜிமின் தம்பி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்து இருந்தவங்க எந்திரிச்சு நின்று பேசிட்டு இருக்கிறாங்க. ஆண்டி அது வந்து சொல்லுப்பா, இது வந்தாலும் சரி சொல்லுப்பா, நீ சொன்னால் சரிதான் அப்படிங்கிறாங்க. யாரா இவங்க அப்படின்ட்டு, அது வந்து ஆண்டி ஒரு சின்ன ஒர்க் இருக்குது, ஸோ ஒர்க் விஷயமா நான் வைனை வெளில கூட்டிட்டு போகிறேன். வெளியே கூட்டிகிட்டு போறியா, கூட்டிகிட்டு போ, உனக்கு இல்லாத உரிமையா கூட்டிகிட்டு போப்பா அப்படிங்கிறாங்க. என்னடா இவங்க இப்படி பேசிட்டு இருக்கிறாங்கன்னு ஜிமி ஒரு நிமிஷம் அமைதியாகிட்டு அப்படியே உட்காந்துட்டு உங்களே பார்க்குறாங்க. ஸோ உங்கள் அம்மா பேசுறதெல்லாம் உங்களுக்கு கேட்குது. ஐயோ மானத்தை வாங்குறியே மம்மி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த பக்கம் ஜிமின்ட்டு அதை வந்து ஆண்டி அதான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போப்பா, வயந்தானே கூட்டிகிட்டு போ அப்படிங்கிறாங்க. அது வந்து ஆண்டி ஒரு நாள் கிடையாது 1 வீக் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு இங்கே ஷாக் இதா 1 வீக்கா அப்படிங்கிறீங்க. அந்த பக்கம் 1 வாரம் தானா, பரவாயில்லப்பா நீ கூட்டிகிட்டு போ அப்படிங்கிறாங்க. அடி தாயாடி நீ அப்போ, ஏன்னா உங்கள் மம்மி வந்துட்டு சும்மா இஷ்டத்துக்கு நீ எத்தனை நாளைக்கு வேணால் கூட்டிகிட்டு போய் என்ன வேணா பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் அப்படியே உங்களோட மம்மி மேலே சமக்கடுப்பில் உட்காந்துருக்கீங்க. ஸோ இந்த பக்கம் ஜிமின் சரிங்க ஆண்டி ஓகே, நான் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும், பட் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, இன்ஃபார்ம் பண்ண முடியல, சாரி தப்பாக எடுத்துக்காதீங்க, ஒர்க் விஷயமா தான் பத்திரமா கூட்டிகிட்டு வந்து விட்டாரு அப்படிங்கிறாரு. ஏப்பா உன்கிட்ட போய் நான் சந்தேகம் வந்து அவள் பக்கத்தில் இருக்கிற மாதிரி நீ பத்திரமா இருப்ப, நீ பத்திரமா பார்த்துக்குவ, எனக்கு தெரியும் என்னை விட என் பொண்ணை நீ நல்லா பார்த்துக்குவப்பா, நீ நல்லா பார்த்துக்குவ அப்படிங்கிறாங்க. ஏதோ கல்யாணம் பண்ணி கொடுத்த மாதிரி ஜிமின் பார்க்குறாரு. என்னடா இவங்க ஒரு மாதிரி டோனே வேறு மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. சரி ஓகே ஆண்டி நீங்கள் பத்திரமா இருங்க ஓகேவா. நான் பத்திரமா தான் இருக்கேன், எவ்வளோ பாசம் என் மருமக பிள்ளைக்கு அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள நினச்சிட்டு சரிப்பா ஜிமின் நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க, அப்புறம் நான் அத்தையம்மா தப்பாக எடுத்துக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அத்தையா அப்படிங்கிற மாதிரி ஜிமின் பார்க்கவும் அவங்க ஆமாப்பா அத்தை தப்பாக எடுத்துக்க மாட்டேன், பத்திரம் போயிட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, செலவுக்கு பணம் வேணுமா அப்படின்னு கேட்கவும் இல்லை ஆண்டி இருக்குது அப்படிங்கிறாரு. சரி ஓகே நான் வச்சுறேன்ட்டு வச்சிடறாங்க. இந்த பக்கம் உங்களுக்கு அவ்வளோ கடுப்பாக்குது. அத்தை என்ன பேசிட்டு இருக்கிறம்மா, அவன் வேலை விஷயமா கூட்டிகிட்டு போகிறான், நீ என்ன நினச்சி அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு மைண்டுக்குள்ளே போயிட்டு இருக்குது. ஜிமின் வந்துட்டு ஆமாம் உன் அம்மா என்ன ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க, ஏதாவது உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூவா அப்படின்னு கேட்குறாரு. அவர் பைத்தியம் நினச்சிட்டாரு போல. என்ன என் அம்மா பார்த்தா உங்களுக்கு பைத்தியம் மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இல்லை பார்த்ததில்ல, பட் அவங்க பேசுறது பார்த்தா பைத்தியம் மாதிரி தான். ஐயோ சாரி நான் அப்படி சொல்ல வரல அப்படிங்கிறாரு. பாஸ் ப்ளீஸ் பாஸ் இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லவும் நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறாரு. ஸோ பாஸ் ஒன்றும் இல்லை, நீங்கள் எங்கே போகணுமோ போங்க, உங்களுக்கு என்ன ஒரு வாரத்துக்கு கூட வரணுமா வரேன், ஆனால் என்கிட்ட ட்ரெஸ் இல்லை, பல்லு விளக்கத்துக்கு பேஸ்ட் ப்ரெஸ் ஒன்றுமே எடுத்துகிட்டு வரல அப்படிங்கிறீங்க. அதெல்லாம் வெளில ஸ்டே பண்ணுவோம்ல அங்கேயே வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாரு. ஏதாவது வெளில ஸ்டே பண்ணணுமா அப்படின்னு சொல்லுவோம். அப்படி என்ன 4 நாள் நீ வந்துட்டு அப்படி நிற்காம காரில் சுற்றிட்டு இருக்கட்டா, எனக்கு வந்துட்டு ரெஸ்ட் வேணாமா அப்படின்னு கேட்குறாரு. என்னமோ நம்ம தான் உஷாராக இருக்கணும், எங்கேயாவது நம்மளுக்கு கொண்டு போய் விட்டு கொலை பண்ணி வச்சுட்டு போயிடுவான், நம்ம செத்து போயிடுவோம், அவ்வளோதான் முடிஞ்சு கதை சோழி முடிஞ்சு வாயினே அவ்வளோதான். நல்ல வேலை உன்னோட அம்மாவையும் ஃப்ரெண்டையும் அது கடைசியாக பாட்டு வந்தியே, ஐயோ அப்பா ப்ளீஸ்ப்பா என்னை மன்னிச்சிரு, உன்னை கடைசியாக நான் பார்க்க முடியல, பொண்ணு இப்படியே சாக போகிறேன், ஒரே வாரம் தான் எனக்கே தெரிஞ்சு போச்சு நான் செத்து போயிடுவேன், எல்லோரும் நல்லபடியாக பத்திரமா இருங்க ஓகேவா, நான் செத்தாலும் உங்களை கவனிச்சுக்குவேன், நல்லபடியாக பார்த்துட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கிறீங்க. இந்த பக்கம் ஜிம் ஒரு இடத்துல போயிட்டு கார் நிறுத்துறாரு, இருட்டாயிருக்கும். ஸோ அப்படி கார் நிறுத்துறாரு. பாஸ் என்ன பாஸ் ரெஸ்ட் எடுக்க போகிறோமா, எங்காவது ரூம் புக் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஆமாம் ரெஸ்ட்டு அதுக்குள்ளேயா அப்படின்னு கேட்குறாரு. பாஸ் மணி 9க்கு மேலே ஆகுது பாஸ் அப்படிங்கிறீங்க. ஸோ வயன் நம்மளுக்கு வேலையே நைட்டில் தான் அப்படிங்கிறாரு. வேலையே நைட்டில் ஐயோயோ நான் மாட்டேன் அப்படிங்கவும் வாடி அப்படி சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறாரு. அந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோட் மாதிரி இருக்குது. பாஸ் விட்டுருக்கு பாஸ் வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்க. பாரு அவனுங்களாம் இங்கே தான் இருப்பாங்க, ஸோ அவங்கள நம்ம பார்க்க வேணாம், ஆனால் இந்த இடத்துல அங்கங்கே கேமராலாம் வச்சுட்டு போயிடலாம் ஓகேவா அப்படின்னு சொல்கிறாரு. ஏதோ கேமராவை கண்டுபிடிச்சானா செத்துரோட அவனே கேமரா வச்சுருப்பான்டா அப்படின்னு சொல்லவும்
தப்பு பண்ணுறான், அவ்வளோ சீக்கிரம் கேமரா வைக்க மாட்டாடி வாடி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போகிறாரு. ஸோ 2 பேரும் மூஞ்சில் ஆளுக்கு ஒரு துணியை மாஸ்கெல்லாம் போட்டுட்டு போகிறீங்க. அப்படி நீங்கள் தான் திருடுற மாதிரி போயிட்டு இருக்கிறீங்க. 2 பேரும் இந்த மாதிரி போகவும் ஆளுக்கு ஒரு பக்கம் போயிட்டு இந்த இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்த மாதிரி பார்க்குறீங்க. போ வயன் அப்படிங்கிறாரு. அவ்வளோதான் அப்படிங்க. திடீர்னு சிரிப்பாக வருது நீங்கள் இந்த மாதிரி பேசிட்டு போகிறத பார்த்தா. அப்படியே அவரும் போயிட்டு ஒரு இடத்துல வந்து யாருக்கும் தெரியாத மாதிரி கேமரா வச்சுட்டு இருக்காரு. இந்த பக்கம் திரும்பி பார்த்தா நீங்கள் முன்னாடியே வச்சுட்டு இருக்கிறீங்க பயத்தில். அடியே தத்தி இருடி பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கிறாரு. கேமரா வச்சு பாஸ் அப்படிங்கிறீங்க. பைத்தியக்காரி பைத்தியம் உங்களுக்கு சரியா தான் எனக்கு தத்தி இப்படிதான் எல்லாத்துக்கும் தெரிய மாதிரி வைப்பியா அப்படின்னு சொல்லுவோம். பாஸ் உங்களுக்கு ஒரு லாஜிக் தெரியாதா? எங்கேயாவது ஒளி வச்சா கண்டுபிடிச்சிருவாங்க, ஆனால் முன்னாடியே வச்சாதான் யாரும் கவனிக்க மாட்டாங்க அப்படிங்கிறீங்க. ஐயோ கடவுளே, இந்த தத்திக்கெல்லாம் நாங்கள் 2 வருஷமா சம்பளம் கொடுத்தது வேஸ்ட்டா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு எடுத்து உள்ள வீடியோ அப்படிங்கிறாரு. ஸோ என்ன வந்துட்டே இருக்கிறான் சி அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வருது உங்களுக்கு. அப்படியே அந்த கோவத்தில் எடுத்து எங்கேயாவது வைக்க முடியுமான்னு பார்த்து ஒளியை வைக்கிறீங்க. பேரை தூக்கி அங்கேயே ஒவ்வொரு பக்கம் போட்டுக்கிறீங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான். அதாவது ஒரு கேமரா வந்துட்டு அந்த பக்கம் பார்த்த மாதிரி இந்த பக்கம் பார்த்த மாதிரி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி வைக்கல. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி பராக்க பார்த்த மாதிரி விழுந்து கிடக்குது. ஒன்று வந்துட்டு மேலே அப்படி மல்லாக்கப்படுத்து அப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி விடத்தை பார்த்த மாதிரி அந்த மாதிரி கேமரா வந்துட்டு பொசிஷனில் இருக்குது. அப்படி நீங்கள் போட்டுட்டு பாஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறீங்க. ஒழுங்காக பண்ணி அப்படின்னு கேட்குறாரு. பர்ஃபெக்டாக பண்ணிக்கிறேன் பாஸ் போல வாங்க அப்படி ஓகேன்னு அங்கேருந்து நீங்கள் கிளம்பிட்டீங்க. இப்போ வந்துட்டு ஒரு ஹோட்டலில் வந்துட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி ரூம் வந்துட்டு புக் பண்ணிவிட்டு 2 பேர் ஸ்டே பண்ணியிருக்கீங்க. செப்பரேட் ரூம் தான், ஆளுக்கு ஒரு ரூம் தான். இப்போ வந்துட்டு நீங்கள் உங்களோட ரூமில் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே வந்து வெளில வந்துட்டு பெட்டில் வந்து படுத்துட்டு அப்பா சாமி நல்ல வேலை ஹோம் ஒர்க்குன்னு சொல்லிட்டு வேறு எதுவும் கொடுக்காம இருந்தானே நல்லா தூங்குவாயினே அவ்வளோதான். எத்தனை நாளைக்கு தூங்க போறியோ எத்தனை நாளைக்கு வீடு எடுக்க போறியோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. இந்த பக்கம் டோர் வந்துட்டு டப் தட்டிட்டு இருக்கிற சவுண்ட் கேட்குது. தடி யார் இது கண்டுபிடிச்சிட்டானுங்களா? ஐயோ போச்சு வாயினா செத்து போயிடுவேனா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு மைண்டுக்குள்ளே அப்படி போயிட்டு கதவு திறக்க பயமாக இருக்குது. அந்த ஓட்டுக்குள்ளே பார்ப்போம்ல, ஸோ அந்த மாதிரி அந்த கீ இது பண்ணுற இடத்துல கேமரா மாதிரி ஒன்று செட் பண்ணிப்பாங்க. அந்த இடத்துல அப்படி பார்க்குறீங்க. பார்த்தா ஜிமின் தான். இவர் தானா பாஸ்? என்ன பாஸ் இப்படி பண்ணிட்டு இருக்கிறேன்னு நினச்சிட்டு கதை திறந்து அப்படின்னு கேட்குறீங்க. கதை வச்சுக்கிற தரடி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஓடி வந்துட்டாரு. வந்துட்டு கதை சாத்திட்டாரு. பாஸ் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? எதுக்கு இங்கே வந்து எதுக்கு கதை சாத்துனீங்க அப்படின்னு சொல்லுவோம். வாயை மூடு அப்படின்ட்டு அவனுக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறாரு. எதை கண்டுபிடிச்சிட்டாங்களா? அதுக்கு என்ன யாரமுக்கு வந்த அப்படின்னு சொல்லவும் என்னை கண்டுபிடிச்சிட்டாங்கடி அப்படிங்கிறாரு. உங்களை கண்டுபிடிச்சிட்டாங்களா? அப்போ ஏன் பாஸ் யாரமுக்கு வந்தீங்க? இப்போ என்னை சேர்த்து கண்டுபிடிச்சிடுவாங்களா அப்படின்னு சொல்லவும் ஏ வயன் அப்போ வந்து நான் செத்தா பரவாயில்ல, நீ மட்டும் வந்துட்டு உயிரோட இருக்கணுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்படி இல்லை, ஆனால் எனக்கு என் உயிர் முக்கியம் தானே அப்படிங்கிறீங்க. நீ வாய் மூடுறி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போய் ஒழிஞ்சுக்கிறாரு. ஸோ யாராவது வந்து கேட்டா எனக்கு தெரியாதுன்னு சொல்லு ஓகேவா அப்படின்னு சொல்கிறாரு. இதை நான் சொல்லணுமா? உங்களோட தான் நானும் வந்தேன், என்னை கண்டுபிடிச்சிருவாங்க சரி நானும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கிறீங்க. இந்த பக்கம் ஜிம் வந்துட்டு வாயை மூடுறி சத்தம் போடாது அப்படிங்கிறாரு. இப்போ உங்களோட கதவை தட்டுற சத்தம் கேட்குது. டப்புன்னு விடாமல் தட்டிகிட்டே இருக்கிறாங்க. உங்களுக்கு அந்த தட்டுற சத்தத்துலேயே பயமாக இருக்குது. இந்த பக்கம் ஜிமின் போயிட்டு ஒழிஞ்சுக்கிட்டு இங்கே பாரு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு தெரியாதுன்னு சொல்லிடு ஓகேவா, நான் இங்கே வந்துட்டு சும்மா ரிலாக்ஸேஷனுக்காக வந்தேன் அப்படி மாதிரி சொல்லிடு ஓகேவான்னு சொல்லிட்டு போயிட்டு ஒழிஞ்சுக்கிறாரு. நீங்களும் வந்துட்டு கதவு திறக்கிறீங்க. அவ்வளோ சத்தம். நீங்கள் கதவு திறந்துட்டு கண்ணை மூடிட்டு என்ன பண்ணீங்கன்னா, நீங்கள் நினைக்கிற ஆள் நான் கிடையாது, என்னோட பாஸ் வந்து நீங்கள் நினைக்கிற ஆள் கிடையாது, அதுவும் இல்லாமல் என் பாஸ் வந்து இங்கே இல்லவே இல்லை, அதுவும் இல்லாமல் என் பாஸ் வந்துட்டு எனக்கு 2 மாதம் சம்பளம் கொடுக்கவே இல்லை அப்படின்ட்டு எல்லாமே ஒழிட்டு இருக்கிறீங்க பயத்தில். அப்படியே ஜிமின் இந்த பக்கம் வந்து வெளியே எழுந்திரிச்சு வராரு அவ்வளோ கடுப்பில். இந்த பக்கம் இப்படி தான் கண்ணை திறக்கிறீங்க. என்ன எந்த ரியாக்ஷனையும் காணும். ஒரு வேளை பாஸ் பிடிச்சிட்டாங்களா இல்லை போயிட்டாங்களான்னு கண்ணு திறந்தா வெயிட்டர் ஓகேவா. ஸோ வெயிட்டர் வந்துட்டு ஃபுட்டு கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் சமையல் பசிக்குதுன்னு வேறு சொல்லுவீங்களா நைட்டில், அதனால வந்துட்டு ஃபுட்டு கொண்டு வந்து சொல்லி ஜிமின் தான் ஆர்டர் பண்ணிட்டு சும்மா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு டெஸ்ட் பண்ணலான்னு வந்திருப்பாரு. ஆனால் இப்படி மொத்தத்தையும் வளர்ட்டு இருக்கிறீங்க. அந்த வெயிட்டருக்கு ஒன்றுமே புரியல. மேம் என்ன பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுவும் வந்துட்டு ஒன்றும் இல்லைங்க, சும்மா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தேன், நாளைக்கு எனக்கு எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திங்ஸ் அதை ஃபுட்டெல்லாம் வாங்கிக்கிட்டு கதை சாத்திடுறீங்க. சாத்தினதுக்கப்புறம் திரும்பினா ஜிமின் தான் அப்படியே செம்மையாக முறைச்சிட்டு நிற்கிறாரு. போட்டு கொடுத்துருவியா? மொத்தமாக சொல்லிட்டு இருக்கிற, நான் சம்பளம் கொடுக்காதெல்லாம் அவன் கேட்டானாடி அப்படின்னு கேட்குறாரு. இல்லை பாஸ் ஒரு பயத்தில் எல்லாம் வருது பாஸ் தானா அப்படின்னு சொல்லவும் ஓ மேடம் பொய்யே பேச மாட்டீங்களோ, சரி சும்மா எப்படி ஆக்ட் பண்ணுறா, ஒரு வேலை மாட்டிக்கிட்டே என்ன பண்ணுவான்னு சொல்லி உனக்கு வந்துட்டு சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்தா மொத்தத்தையும் சொல்லிட்டு இருக்கிற, நீ டேஞ்சர் தான் அப்படிங்கிறாரு. பாஸ் டேஞ்சர் நான் இல்லை நீங்கள் தான், உங்களால் தான் இத்தனை வேலை, இதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு பாஸ், இந்த கேஸே வேணாம், அதை க்ளோஸ் பண்ணிட்டு வேறு கேஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த டிவோர்ஸ் கேஸ் அதுக்கப்புறம் இருந்துச்சுமா களத்துக்கு தலையில் உடைக்கிறது இந்த மாதிரி கேஸ் எல்லாம் பார்க்கலாம் பாஸ், இந்த கொலை கேஸ் வேணாம் அப்படிங்கிறீங்க. அவரு கேட்குற மாதிரி இல்லை, அதெல்லாம் முடியாது நம்ம தான் பார்க்குறோம் அப்படிங்கிறாரு. நம்ம இல்லை நீங்கள் பாருங்கள், நான் போகிறேன், நான் இந்த வேலையை ரிசைன் பண்ணுறேன் அப்படிங்கிறீங்க. அதெல்லாம் முடியாது, நான் உன்னோட ரெசிக்னேஷன் லெட்டரை அக்செப்ட் பண்ணலை அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு உட்காந்துக்கிறாரு. ஸோ கொண்டு வந்துக்கிற ஃபுட்டு 2 பேரும் சேர்த்தானே கொண்டு வந்துருப்பாங்க. அவர் பாட்டுக்கு அவரோட பங்கு சாப்பிட்டுருக்காரு. நீங்கள் பார்க்குறீங்க வீட்டை திட்டு வந்துட்டு 2 பேரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறீங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா பாஸ் அப்படின்னு கூப்பிட்றீங்க. என்னடி பாஸ் ஏன் பாஸ் டீ போட்டு கூப்பிட்றீங்க, நீங்கள் அப்படி டீ போட்டு கூப்பிடாதீங்க பாஸ், வைன்னு சொல்லி கூப்பிடுங்க பாஸ் அப்படின்னு சொல்லவும் முதல்ல எதுக்கு கூப்பிட்டேன் அதை சொல்லு அப்படிங்கிறாரு. பாஸ் நீங்கள் ஏன் பாஸ் டெய்லியும் வந்துட்டு இது மாதிரி கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டு வரதில்லை அப்படின்னு கேட்குறீங்க, இது ரொம்ப முக்கியமா அப்படின்னு கேட்குறாரு. அப்படியும் வச்சுக்கோங்களேன், முக்கியம் தான் வச்சுக்கோங்களேன்,
என்னப்போ ஏன் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் பிளாக் அண்ட் ஒயிட்லேயே போட்டு வரீங்க, என்னையும் அதுலேயே போட சொல்கிறீங்க? ஏதோ கலர் படம் பார்க்குற மாதிரி கூட இல்லை தெரியுமா? ஏதோ பிளாக் அண்ட் ஒயிட் படம் பார்க்குற இல்லை ஒயிட் கலரில் இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது பாஸ் அப்படிங்கிறீங்க. என்ன மாதிரி இருக்குது மேடம்க்கு அப்படிங்கிறாரு. அது வந்து தெரியல, ஒரு மாதிரி கருப்பு வெள்ளை மட்டுமே கலந்துருக்கா. ஸோ உங்களை பார்த்தாலும் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் தான், என்ன பார்த்தாலும் பிளாக் அண்ட் ஒயிட் தான் ட்ரெஸ்ஸு, ஒரு மாதிரி இருக்குது பாஸ், நல்லா இல்லை, கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் பார்க்கறதுக்கு கண்ணு புளிச்சல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. உன் இஷ்டத்துக்கெல்லாம் என்னோட ஆஃபீஸை நான் மாற்ற முடியாது, ஓகேவா? எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, நீ இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு பிடிச்சதா நீங்கள் இருங்க, என்ன ஏன் பிறகு சொல்கிறீங்க, நான் வேறு பக்கம் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லவும், உன்னையெல்லாம் ஒருத்தன் வேலைக்கு சேர்த்துக்க மாட்டான் தெரியும்ல அப்படிங்கிறாரு. அதான் பாஸ் எனக்கு புரியல. ஆமாம், நான் தான் சம்மதி, அது எனக்கே தெரியும், ஓகேவா? எப்படி பாஸ் 2 வருஷமாக எனக்கு வெட்டியாக சம்பளம் கொடுத்துருக்கீங்க? வெட்டியான்னு சொல்ல முடியாது, உங்களோட ஆஃபீஸ் ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணுறேன். ஆனால் ஒரு வக்கீல்னு சொல்லிட்டு ஏன் என்னை வந்துட்டு ஒரு ஜூனியராக வேலைக்கு வச்சுருக்கீங்க? ரொம்ப நாளாக டவுட் எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதுவா, வேறு யாரையாவது நான் வேலைக்கு வச்சேன்னு வச்சுக்கோயேன், என்கிட்டேருந்து மொத்த வேலையை கற்றுக்கிட்டு அவன் போயிட்டு வேறு பக்கம் ஒரு இது தனியாக ஏஜென்சி ஓப்பன் பண்ணி அவன் பெரிய ஃபேமஸில் ஆயிடுவான். அப்புறம் என் கதை அவள் தானே. என்னோடய ட்ரிக்ஸு எல்லாத்தையும், அதாவது என்னோடய ட்ரிக்ஸு, அதுக்கப்புறம் என்னோடய பாயிண்ட், இந்த மாதிரி நான் என்ன மாதிரி பேசுகிறது எல்லாத்தையும் அவன் கவனிச்சுக்குவான். அதுக்கப்புறம் அவன் போயிட்டு அதெல்லாமே ஃபாலோ பண்ணுவான். கடைசியாக ஒரு நாள் யாருக்கு தெரியும், எனக்கே ஆப்போசிட்டாக வந்து வாதாடினா கூட வாதாடுவான்னு பார்த்துக்கோயேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே பாஸ், நல்லது தானே, உங்களோட ஜூனியர் உங்களோட மேலே வந்தால் நல்லது தானே அப்படிங்கிறீங்க. நல்லதா, யாருக்கு? ஜூனியருக்கு, எனக்கு இல்லைல்ல. அப்போ எனக்கு ஆப்பு தானே, நான் தான் எனக்கு ஒரு எல்லாம் ஃபேமஸாக இருக்க வேணும் அப்படிங்கிறாரு. பாஸ் இதெல்லாம் தப்பு பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே என்னையா அதுக்கு வேலைக்கு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் வந்துட்டு அது மாதிரி பண்ண மாட்டேனா? என் மேலே அவ்வளோ நம்பிக்கையா பாஸ் உங்களை வந்துட்டு சொல்லி அப்படின்னு கேட்குறீங்க. நம்பிக்கை இல்லை, நீ தத்தி. உன்னால் வந்துட்டு எத்தனை வருஷத்துக்கு என் கூட இருந்தாலும் நீ எதையுமே கற்றுக்க மாட்டேன், தூசி துடைக்க மாட்டேதான் லாக்கி, அதனால தான் உன்னை வச்சுக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிறாரு. இது தூசி துடைக்கதான் நான் லாக்கியா? என்ன பாஸ் இப்படி சொல்லிட்டீங்க, போங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேத்துக்கு ஒரு சின்ன கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறமா அவர் அங்கே படுத்து தூங்கிறாரு. நீங்கள் பார்க்குறீங்க, ஐயா இங்கே தூங்குனா நான் எப்படி தூங்குறதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கோவம் வேறு. ஸோ எந்திரிங்க பாஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஜிம்மி எந்திரிக்க மாதிரி இல்லை, படுத்து தூங்குடி அப்படிங்கிறாரு. பாஸ் இங்கெல்லாம் படுக்க மாட்டேன், நீங்கள் போய்ட்டு உங்களோட ரூமில் படுத்துங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன் இப்போ என்ன உனக்கு, எங்கே போய் தூங்குனா என்ன, நாளைக்கெல்லாம் வந்துட்டு ஒரே ரூம் தான் ஓகேவா அப்படிங்கிறாரு. எதே அப்படின்னு கேட்குறீங்க. பின்ன 2 தடவை பே பண்ணிட்டு இருப்பாங்களா? நீ ஒரு வேலைக்கு லாக்கி சம்பளம் கொடுக்கறதே பெரிய விஷயம், இதில் உனக்கு தனியாக வேறு ரூம் ஒரு மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் என்ன, ஒரே ரூம் தான் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கணும் சரியா அப்படிங்கிறாரு. என்ன போகிற போக்க பார்த்தா வந்துட்டு எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்லுவான். சீ போ, எனக்கு இது பிடிக்கவே இல்லை, நான் எப்போ இங்கே ட்ரெஸ் எல்லாம் மாற்றுவேன், எனக்கு வேறு குளிச்சுட்டு வெளியே வந்து ட்ரெஸ் மாற்றி பழக்கம் உள்ளே நான் ஈரமாயிடுமே அப்படின்ட்டு ஏதோ அப்புறம் தான் யோசிக்கிறீங்க. ஆத்தாடி ட்ரெஸ்ஸே இல்லை பாஸ் எந்திரிங்க அப்படின்னு சொல்கிறீங்க. என்னடி அப்படிங்கிறாரு. காலையில் குளிச்சுட்டு போட்ட ட்ரெஸ் இல்லை பாஸ், இதே ட்ரெஸ் தான் அழுக்கு பாஸ் அப்படிங்கிறீங்க. ஸோ சரி ஓகே பக்கத்தில் ஏதாவது ஷாப்பிங் இருக்கும், ஸோ போய்ட்டு அதாவது ஷாப் இருக்கும், போய்ட்டு ஷாப்பிங் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாரு. காசு இல்லை பாஸ் அப்படின்னு சொல்லவும், இவ்வளோ நேரம் நீ அடி காசு செலவு பண்ண, நான் தானே கொட்டிட்டு இருக்கிறேன், கொட்டி தொலைறவா அப்படிங்கிறாரு. பாஸ் நான் தான் சொல்கிறேன்ல, எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து எனக்கு இத்தனை செலவு பண்ணி இது எல்லாத்தையும் செலவு பண்ணி கேமராலாம் செலவு பண்ணி காசு போட்டு வாங்கி அந்த கேஸ் எடுக்கணும், நம்ம பேசாமல் வேறு போயிடலாம்ல அப்படிங்கிறீங்க. வயன் அந்த ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான கேஸ் வயன், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாரு. என்னத்தான் இம்பார்ட்டண்ட்டோ போங்க பாஸ், ஆனால் இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்பவே ரிஸ்க்கு, அதை மட்டும் நான் சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அப்புறமா உங்களுக்கு என்ன, என் உயிர் தான் போகும், உங்களுக்காக போகுது, நான் தான் போய்ட்டு எல்லா பக்கம் சிக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் படுத்து தூங்குறீங்க. அவரும் அங்கே தான் தூங்குறாரு. என்னமோ தெரியல, தூங்குறப்போ உங்களை பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் நல்லா பேன் தூங்கிட்டீங்க. அப்படியே நீங்கள் தூங்குறப்போ உங்களோட ஹேர் வந்துட்டு அப்படியே கண்ணுக்கெல்லாம் வருது, ஒரு மாதிரி கண்ணத்தில் பட்டுகிட்டே இருக்குது, உங்களுக்கு அது டிஸ்டர்ப் ஆகுது, மூஞ்சு மாதிரி அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜிம் அந்த லைட்டாக கை வச்சு எடுத்து, ஸோ அந்த மாதிரி லைட்டாக பட்டும் படாத மாதிரி அந்த ஹேரை மட்டும் அப்படியே இந்த பக்கம் எடுத்து காதுக்கு பின்னாடி டெக்னிக் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி வந்துட்டு காதுக்கு பின்னாடி வந்துட்டு வைக்கிறாரு. ஸோ அப்படியே வச்சுட்டு, நீ முழுசாக தத்தி கிடையாது, கொஞ்சம் ப்ரில்லியன்ட்டு தான், ஆனால் என்னவோ தெரியல, நான் இருக்கிறக்கு மட்டும் ரொம்பவே தத்தியாகவே தெரியல, பரவாயில்ல, இதுவும் கியூட்டாக ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூங்கிட்டு உங்களையே பார்த்துட்டு தூங்கிடுவார். அவர் தூங்கினதுக்கு அப்புறம் லைட்டாக உங்களுக்கு கண்ணு முழிப்பு வருது. ஸோ நீங்கள் அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. ஜிம்மி அப்படியே ஒரு ஏஞ்சல் மாதிரி தூங்கிட்டு இருக்காரு. உங்கள் கண்ணு முன்னாடி உங்களோட பாஸ் தான். ஐயோ எவ்வளோ அழகாக தூங்கிட்டு இருக்காரு. ஐயோ வயன் தப்பு, நம்ம ஃப்ரெண்டோட ஆள் தப்பாக பார்க்கக்கூடாது அப்படிங்கிறீங்க. மனசு தான் அப்படி சொல்லுது, அதாவது சும்மா வாய் மட்டும் தான் அப்படி சொல்லுது, மனசு ஃபுல்லாக பாருங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்குது. ஐயோ என் ஹார்ட் ரொம்பவே ஓவராக மக்கர் பண்ணுது. இங்கே பாரு ஹார்ட்டே, இது சாராவோட ஆள், நம்ம பார்க்கக்கூடாது, இங்கே முதல்ல இது மாதிரி ஒரே இதில் தூங்குறதே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அதாவது புத்தி இது மாதிரி சொல்லுது, மனசு வந்துட்டு இல்லை நீ பாரு, இது உனக்கு தாங்கிற மாதிரி சொல்லுது. ஐயோ என்ன இது ஒரே போராட்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கிறீங்க. ஸோ அப்படியே இத்தனை போராட்டமும் உங்களோட பிரெயினுக்கும் ஹார்ட்டுக்கும் நடக்குது. ஆனால் உங்களோட கண்ணு எதையுமே கண்டுக்கல, அப்படியே ஜிம்னியை தான் பார்த்துட்டு இருக்குது. அப்படியே நீங்கள் ஜிம்னியே பார்த்துட்டு அம்மா சொன்னது சரிதான், இவர் என்ன நல்லபடியாக பார்த்துக்குவார்,
அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் ரொம்ப பயந்து போய் இருந்திருப்பீங்க. ஸோ அதனால தான் ஜிமின் அவரோட ரூம் விட்டுட்டு உங்களோட ரூமில் வந்துட்டு இந்த மாதிரி தூங்கிட்டு இருந்திருப்பாரு. மற்றபடி தப்பான ஒரு இன்டென்ஷனோட கிடையாது. அது உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ ரொம்பவே நீங்கள் பயந்த கேரக்டர் அப்படிங்கிறனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இப்படி வந்துட்டு சும்மா அந்த மாதிரி சொன்னேன் இந்த மாதிரி சொன்னு சொல்லிட்டு வந்து படுத்திருக்காரு. அது நல்லாவே நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. ஏன்னா 2 வருஷம் கூட இருந்திருப்பீங்கல்ல. அப்படியே புரிஞ்சுக்கிட்டு ம் நல்ல பையனா, க்யூட்டாக சமத்தா அழகாக இருக்கான், எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இருக்கான். ஆனால் ஏன் என் ஃப்ரெண்டுக்கு இவனை பிடிச்சிருக்கே, நான் எப்படி இவனுக்கு செட் ஆகாது தப்பு தப்பு அப்படிங்கிறீங்க. ஆனால் மனசு வேணும் வேணுங்குது, மூளை வேணாம் வேணாம் உன் ஃப்ரெண்டோட ஆளுங்குது. அதனால இந்த கண்ணு வந்துட்டு மொத்தமாக ஜிம்மியை தான் பார்த்துட்டே இருக்கு. ஸோ இப்போது என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, அது வந்துட்டு ஜிம்மில் ஒரு மாதிரி பேண்ட் தூங்கிட்டு ஒரு மாதிரி அழகாக க்யூட்டாக இருக்கா. ஸோ அப்படியே பார்க்குறப்ப உங்களுக்கு அவ்வளோ ஒரு மாதிரி இருக்குது. அதாவது டெய்லியுமே இந்த மாதிரி அவர் தூங்கத்தை பார்த்துட்டே இருக்கணும். ஸோ காலையில் கண்ணு முழிக்கிறப்போ நீங்கள் அதே ஒரு அந்த வியூ இருக்குல்ல, ஸோ அதே வியூவை நீங்கள் பார்க்கணும். தூங்குறப்போ அதே மாதிரி பார்க்கணும். இதெல்லாம் உங்களுக்கு திடீர்னு ஒரு மாதிரி ஆசையாக வர ஆரம்பிக்குது. பேசாமல் அம்மா சொன்ன மாதிரி நம்மளே கரெக்ட் பண்ணிட்டா என்ன என்ன தப்பு, என்ன பாஸாக போயிட்டாரு, பட் இருந்தாலும் தப்பில்லைல்ல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. இப்படி தான் இது மாதிரி யோசிச்சுட்டு ஏதேதோ யோசனை வேணும் வேண்டாம் வேண்டாம் வேணும் இந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு அப்படி தூங்கியிருப்பீங்க. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. 2 பேரும் நல்லா தூங்கியிருப்பீங்க. மார்னிங் விடியுது. ஐஸை ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் ஜிமின் 2 பேரும் அட் அ டைமில் சேமாக ஐஸ் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா ரொம்ப க்ளோஸ் அப்பில், ஓகேவா. ஸோ உங்களோட ஃபேஸ் வந்துட்டு ஜிமினோட கிட்டத்தட்ட 2 இன்ச்சு கூட கேப் இருக்காது, அந்த அளவுக்கு க்ளோஸ் அப்பில் இருக்குது. ஜிமினுக்கும் அப்படி தான். ஸோ நீங்கள் ரொம்பவே க்ளோஸில் இருக்கீங்க. ஃபுல்லாக எப்படின்னா நல்லா டைட்டாக ஹக் பண்ணி தூங்குவோம்ல, ஸோ அந்த மாதிரி 2 பேரும் நல்லா டைட்டாக ஹக் பண்ணி தூங்கிட்டு இருந்திருக்கீங்க. அது நல்லாவே உங்களுக்கும் தெரியுது, ஜிமினுக்கும் தெரியுது. என்னமோ தெரியல, அந்த அந்த ஐ கான்டாக்ட் போயிட்டே இருக்குது. ஸோ அதை பிரேக் பண்ணணும்னு 2 பேத்துக்குமே தோணலை. கண்ணை முடிச்சு 2 பேரும் எதுவுமே பேசிக்கல. ஜஸ்ட் அமைதியாக நீங்கள் ஜிமினையே பார்த்துட்டே இருக்கிறீங்க. ஸோ ஜிமின் உங்களையே பார்த்துட்டே இருக்காரு. ஓகே டியர், இந்த ஒன் ஷாட்டை நான் இதோட இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வைக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். இதை வந்துட்டு இன்னொரு பாட்டாக வந்துட்டு போட்டு முடிச்சிடுறேன். ஏன்னா ஒன் ஷாட் ஒரு பாட்டு தான் போடணும்னு நினச்சேன், பட்டு இதுக்கே 40 நிமிஷம் ஆயிடுச்சா. ஸோ அதனால் என்னால் இதுக்கு மேலே இதை கண்டினியூ பண்ண முடியல. ஏன்னா ரொம்ப அதிகமாக டைம் எடுத்து அப்படின்னா எக்ஸ்போர்ட் ஆக மாட்டேங்குது அந்த ஃபைலு. ஸோ அதுக்கப்புறம் அதை எப்படி சொல்கிறது, அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1 ஹவர்க்குள்ளே ட்ரை பண்ணுவேன். பட் இது 40 மினிட் இருக்கேன். ஸோ இதோட பேலன்ஸ் பார்த்து நான் கண்டிப்பாக போடுறேன். உங்களுக்கு வேணும்னா சொல்ல, ஓகேவா. உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த ஸ்டோரி லைன், ஓகேப்பா நீ போடுப்பா அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நான் போடுறேன், ஓகேவா. இந்த ஹாரன் சவுண்ட் வேறு, ஓகே டியர். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இல்லை பெரிய பெரிய டிஸ்டர்பன்ஸ் நிறையா வருது. ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த நாய்ஸ் எல்லாம் என்னால் வந்துட்டு ஒன்றுமே பண்ண முடியல. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ஓகே டியர், உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருக்கு அப்படின்னா சொல்லுங்கள். அண்ட் இதை கண்டினியூ பண்ணலாமா வேணாமாங்கிறது உங்களோட விருப்பம் தான், ஓகேவா. யோர் விஷ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணலாம், இல்லைனா கூட வேறு ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். ஸோ உங்களோட விருப்பம் தான், உங்கள் கையிலே கொடுத்துட்றேன், ஓகேவா. சட்டா இது பிடிச்சிருக்கா?